ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தாய் ஜிஎல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவள் பேர் வந்து ஜென். அவங்க அம்மா கூட வந்து ஜோசியம் பார்த்துட்ருக்கா இந்த காற்று திருப்பி. அது மூலிமா அவளுக்கு வந்து என்ன ராசி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவங்க அம்மா கூட்டி வந்திருக்காங்க. இந்த வருஷத்தில் ஜென்னுக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க. சரி, அவள் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கார்டு எடுத்து பார்த்தா அது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எது பொண்ணு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துருக்காங்க. இங்கே ஜென்லாம் செம்ம காண்டாயிட்டா. இது நான் ஒரு பொண்ணை போய் லவ் பண்ண போகிறேன்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, உலகத்தை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார் எல்லாத்தையும் கீழே தள்ளி போட்டு வந்துட்டா. இதில் அந்த கார் டிரைவர் கூட அவங்க அம்மா சொல்லதான் கேட்பாங்க போல இருக்கு. இருமான்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் ஜென்னு தான், நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, நான் நடந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு நடந்து போக அவளுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, அவளோட பழைய ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்கா. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல கட் பண்ணி சைல்டோட தான் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஜென்னு இருக்கால, அவள் வந்து தலையில் நிறையா பெயின் பிடிச்சிருக்கு. அதுவும் கூட இருந்த இவள் ஃப்ரெண்டு ஐஸு அப்படின்னு ஒருத்தி இருப்பா. அவளால் தான் அவளுக்கு பெயின் பிடிச்சி ஹேர்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அதனாலே முடி போயிடுச்சுடி, எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்லா கத்தி இருந்திருக்கா. ஓ, அவ்வளோ நீனு, சரி 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 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே இவளுக்கு அலைன்ஸ் பார்த்து வச்சிருக்க பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். நம்ம இதுக்கு பொண்ணுக்கிட்டலாம் பேசிட்டு இருக்கோம், நம்ம அவன்கிட்ட மட்டுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கா. அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இவளோட அந்த உர்பி கூட வெளில வரான்னு பார்த்தா அவன் பாட்டு கத்துன்னு கத்திட்டே இருக்கான். ஏன் ஜென் இந்த மாதிரி டென்ஷன் படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு, காரை நிறுத்துடா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கிட்டா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். அவன் கேட்கவே மாட்டான். ஃபாஸ்ட்டாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மாதிரி தான் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கி பாட்டுக்கு ஒரு ஷாப்பில் போய் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஏர்போர்ட் வந்திருக்கா பிள்ளைக்கு. வந்து பார்த்தா அங்கே எதிர்க்க அவளோட ஃப்ரெண்டு தான் வந்து அப்போ கீழே போயிட்டுருக்க, நம்ம ஜென்னு மேலே போயிட்டுருக்க. எல்லாம் ஐஸு நீனா அது அப்படின்னு சொல்லிட்டு இவ கீழே வர, அவன் மேலே போயிட்டுருக்கா. இதே தொடர்ந்து நடந்துட்டுருக்க. ஒழுங்கு மாதிரி தான் அங்கே நின்று நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு தான் வந்துருக்கா. சரி சரி ஆமாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஐஸை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. அங்கே அவள் அப்படியே பேந்த முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. சரி, இப்போ என்ன காரியமாக இந்த பேங்காங்க்கு வந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு கேட்க, அவள் வந்து அது நான் உனக்கு ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக எடுத்துட்டு போல இருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த பெயின் சீப்பு இப்போ மண்டையிலலாம் பெயின் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் போட்டு சீம்னா பெயின்லாம் போயிடும், முடியெல்லாம் கட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவளும் அந்த பெயின் சீப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு அப்படியே என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கா. இங்கே கோகனட் மில்க்கும் பீன்ஸும் நல்லா இருக்குமாமே, அதை ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கீழே உலக போகுது தான் எடுக்க போயிருப்பா. ஜென்னு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர ரெண்டு பேரும் கிட்ட பார்த்துக்குறாங்க. அங்கே ஜென்னு அப்படியே ஸ்டென்னாகி ஐஸை பார்த்துட்டு இருக்கா. சரி, உன் சொந்தக்காரங்க யாரோ இங்கே இருக்காங்க, நீ அவங்க வீட்டு அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லை நானே போய்க்கிறேன், பக்கத்தில் தான், டாக்ஸி பிடிச்சி போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீர பாய்ச்சி கிளம்பி போயிடுச்சு. இங்கே ஜென்னு வந்து எனக்கு மட்டும் என்ன வேலை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் படி திரும்பி வந்துட்டு இருக்கா. இங்கே ஐஸ் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த உட்பி இருக்கான்ல, அதான் நம்ம ஜென்னோட உட்பி, அவன் தான் வந்து இங்கே இந்த ஐசுப்பில் இருக்குல்ல இதை பிடிச்சிட்டு, என்னை இடிச்சிட்டல, என் ஃபோன் கேமராலாம் கீழே விழுந்து உடஞ்சிச்சு, ஒழுங்கு மாதிரி எனக்கு காசு கொடு 30,000 அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. அங்கேருந்து ஒடியாந்து வந்துட்டுருக்கா. அப்படியே காரில் விழுந்து சாக பார்த்தா நம்ம ஜென்னு தான் வந்து காப்பாற்றியே இருக்கா. இங்கே எதுக்கு இப்போ நீ சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்க, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மைஸு சொல்லிட்டு இருக்கேன். நீ டார்ச்சர் பண்ணக்கூடாதுதான்ப்பா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல. சரி வா என்னோட வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், கூட மாட ஹெல்ப் பண்ணிவிட்டு நீனும் அங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. இந்த ஐஸு பள்ளி உள்ள வந்தானே, என்ன இம்மா பெரிய வீடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இது வந்து இவ்வளோ சம்பாரிச்சு இவளுக்கான ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து தங்கியிருக்கா. ஆக்சுவலி ஃபேமிலிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு ஒன்று இருக்குது, கொஞ்சம் சமூக பெரிய இடம் தான், இருந்தாலும் இவளுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் தனியாக வந்து இந்த மாதிரி தங்கியிருந்திருப்பா. இங்கே ஐஸு வந்ததுமே நான் வீட்டை பெருக்கிறேன், நான் வீட்டை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு சரி தூங்கலான்னு வரும்போது அங்கே அவள் மட்டும் தானே இருக்கா. ஒரு பெட்ல எப்படி ரெண்டு பேரும் படுத்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. சரி படுத்து தூங்கிக்கோ, நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொன்னோன்னே இங்கே ஜென்னோட தலைமுடியெலாம் வந்து ரொம்ப கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு தான் தலையெல்லாம் சீ விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இதே மாதிரி தான் சின்ன வயசுலேயும் இவங்க வந்து சீ விட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் பெயின் பிடிச்சின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஐஸு தலையெல்லாம் மாறி விட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இங்கே ஜென்னுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் ஒருவேளை அந்த ஜோசியக்காரி சொன்ன பொண்ணாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தவ இங்கே அப்படியே தூக்கத்தில் வந்து அப்படியே பயந்துட்டே இருக்கா. ஐஸு நான் தாண்டி பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தலையை தடவை கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் நார்மலே ஆனா. ஆக்சுவலி அவளோட கனவுல யாரும் வந்து அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி எப்போதும் தோணிக்கிட்டே இருக்கும். அந்நேரத்தில் இந்த ஜென் தான் வந்து அவளை காப்பாற்றுற மாதிரி நினச்சிருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சூப்பர் ஹீரோயின் மாதிரி.
தலையை தடவி கொடுத்தது தான் ஒரு பாவம்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஹக்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டா. இங்கே நம்ம ஜென்னும் அப்படியே படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஐஸ் இருக்கால, காலைல ஏஞ்சினே அப்படியே மங்களகரமாக எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடே சுத்தமாக தொடச்சி கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டா. இங்கே நம்ம ஜென் இருக்கால, வீட்டுக்கு வந்து மா எனக்கு நிறையா துணியெல்லாம் துவைக்காம கிடக்கறனால என்னோட கிளாத்ஸில் என்ன கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எல்லா கிளாத்தையும் எடுத்து வச்சுருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு, இங்கே பாரு எனக்கு நீ ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஒருவேளை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன உன் தம்பி அவனுக்கே வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காம்மா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான க்யூட்டான ஹேண்ட்ஸமான ஒரு மருமகனை பார்த்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வாக்கெலாம் கொடுத்துட்டு போகிறா. ஜென்னுக்குமே வந்து அவங்க ஃபேமிலி ஆசைப்படுற மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. இருந்தாலும் அவள் ஃபீலிங்ஸ் தான் கொஞ்சம் ஒத்து வர மாட்டேங்குது அதுக்கு. இங்கே வீட்டுக்கு வந்தானே இவள் கிளாத்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த ஐசுப்பில் இருக்குல்ல, சொல்லாம கொள்ளாம எழுதி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. சரி, இந்த அளவுக்கு உனக்கு வந்து என் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லை, போகும்போது குட் பை கூட சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் தொலைஞ்சதோ தெரியல. கையில் வேறு 500 தான் வச்சிருக்கு. எப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவள் சொல்லியிருந்திருப்பா, நான் வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதே கோயிலுக்கு வந்து பார்த்தா அங்கே தான் அந்த ஐசிப்பில் உட்காந்துருக்கு. இவன் அப்படியே டென்ஷனாக வர, இங்கே பாரு மூஞ்சில் வேத்திருக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையிலே விசிறி விட்டுட்டுருக்கா. அதுவும் கையில் வச்சு இந்த பிளேட்டை கூட தட்டி விட்டுருந்துருப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே விடு, நான் சொல்லாமல் வந்தது சாரி, ஆனால் உன்னை ஹர்ட் பண்ண வேணான்னு தோணுச்சு, உனக்கு அங்கே தொந்தரவாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கு மாதிரியே தான் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. சரி கீழே இருந்துச்சு இந்த ப்ரெட்டு, அதை எடுத்து நான் புறாக்கெலாம் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் இருந்து அந்த ப்ரெட்டை வந்து தட்டி விட்டுருந்துப்பால, அது அப்படியே புறாக்கெலாம் போட்டுட்ருக்கா. இது அப்படியே நம்ம ஜென் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கா. அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. இங்கே ஜென்னு வேலை பார்த்துட்ருக்கா. அங்கே ஜென்னோட தம்பிக்காரன் வந்திருக்கான். வந்ததும் அவனை அப்படியே வெளியிலே நிற்க வச்சு அமுச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லி ஜென்னு பார்க்குறா. ஆனால் அவன் தம்பிக்காரன் இருக்கால, நான் உள்ளக்க வந்தே தீருவேன், உனக்கா அம்மா சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். இங்கே நம்ம ஐஸ் இருக்கிறத பார்த்துட்டு நான் இவனை ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் சொல்லிட்டுருக்கு. இங்கே நம்ம ஜென்னோட தம்பிக்காரன், அவன் பேர் வந்து கிரேட்டு, அவன் வந்து அப்படியே அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸை தொட்டோன்னே அவளுக்கு அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அவளுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. இவளுக்கு ஏதோ பாஸ்ட் இருக்கும் போல இருக்குது. இப்பாட்டுக்கு ஐயோ அம்மான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா. ஜென் தான் வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி அவளுக்கு வந்து ஜென் வந்து இவளை தொட்டால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஏதாவது பசங்க தொட்டுட்டா தான் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி ஆகிடுது. அவளுக்கு நடந்த பழைய விஷயங்களே ஞாபகம் வந்துடுது. இவன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர்த்தர் சொல்லணும்னு நினச்சிக்கு தேங்க்ஸ், இருந்தாலும் உன் தம்பி அப்படிலாம் நான் ட்ரீட் பண்ணிக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நீ என்ன வேணுக்கு நான் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சாரி, அது என்ன விஷயம்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கேட்க, இல்லை அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க கூட நான் தோணல, நான் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. எனக்கு எப்போவுமே நீ தான் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுமா ஜென், நீ தான் எப்போவுமே என்னை வந்து காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கிரேட் இருக்கான்ல, எப்படியாவது உன் ஃப்ரெண்டை எனக்கு கோத்து விடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஜென்னுக்கு இந்த ஞாபகமும் வருது. என்ன அப்படின்னா அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்களே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட மட்டும் நீ செட் ஆன நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சேர்த்து வைக்கிறேன்டா போய் தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேட்டை வந்து துரத்தி விட்டுட்டுருக்க. சரி இல்லைங்க பார்த்ததை வந்து மம்மிக்கிட்ட சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்ல, சரி ஓகே எனக்கு அவளை கோத்து விடுற அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங்க பேசிட்டேங்க இந்த கிளம்ப. சரி சரி ஒரு 3-4 மாதத்துக்கு நல்ல பையனாக இருந்தேன்னா நான் வேணா அவளை அவங்க கூட கோத்து வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லணும் தான் அவங்க வந்து கிளம்புறான். அப்படியே அன்றைக்கி நைட்டு போகுது. நைட்டு எப்போ போல தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஐஸ் அப்படியே போச்சு என்னை வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு தூக்கத்துலேயே வந்து உளறிக்கிட்டு இருக்கா. ஜென் வந்து அவன் மேலே கை வச்சதுக்கப்புறம் மட்டும் தான் அவள் கொஞ்சம் நிம்மதியாகவே தூங்குறான். இப்படி தான் டெய்லியும் போயிட்டுருக்கு. அவளை ஹக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா ஜென்னும். இருந்தாலும் பரவாயில்ல பாவமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டுருக்கு. அடுத்த நாள் காலையில் எழுஞ்சி பார்த்தா ஜென் தான் லேட்டாக எழுந்திரிக்கிறா. அந்த ஐசுப்பில் வந்து ஆல்ரெடி எழுந்திரிச்சு போல இருக்குது. ஏஞ்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ இன்றைக்கி எங்கேயா போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இதில் வேறு அவள் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாள், உன்னை கஷ்டப்பட்டு கூடாதுன்னு தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. இங்கே அந்த ஜோசிக்கார ஆண்டி இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்து ஜென்னோட அம்மா கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு பொண்ணை தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இவன் பார்க்குறதுக்கு வந்து இந்த சோடா போட்டிலாம் எடுத்துகிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணதும் பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கா. தலையை தடவலான்னு போனால் இல்லை வேணாம் நம்மளுக்கு இந்த டச்சிங்கில் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வெயிட் பண்ணுறா. அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஜென் இருக்கால குட்டி பொண்ணாக இருக்கும்போது, இங்கே பாருங்கள் என் பேர் தான் ஜென்லாம், நான் இங்கே வந்து சேர்ந்ததே வந்து ஏதோ எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான், என்கிட்டலாம் யாரும் வச்சுக்காதீங்க,
நாங்கள் நினச்ச இந்த ஸ்கூல்லே வேலைக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பேசிகிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த ஐசு பிள்ளை இருக்குல்ல, அதுக்கிட்ட மட்டும்தான் வந்து பேசுவாளே. சும்மா உண்மையிலே உட்காந்துருக்கதும், இந்த சாக்லேட் ரொம்ப காஸ்ட்லி, ஃபாரின்லேருந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு இருந்தாரு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு போங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் அப்படின்ற இந்த தாய் ஜெயில் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஐஸ் இருக்கல, காலங்காத்தில் ஏஞ்சி மங்களிக்கிறமா சமைச்சி குளிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இங்கே ஜென் வந்து டக்குன்னு ஐஸை ஹக் பண்ணிக்கிறா. என்ன அப்படின்னா, இவ சமைச்சிட்டு போனால் எதிர்பார்க்கவே இல்லை. காலைல அதுவும் வெள்ளை நினச்சி இவ்வளோ வெள்ளைலாம் பார்த்துட்டு, என்ன நீ கண்ணாடிலாம் கலட்டினா கொஞ்சம் அழகாக இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, எனக்கு அவளாம் நிறையாலாம் சமைக்க வேணாம், அந்த பொட்டேட்டோ ஃப்ரை நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ஒரு லிஸ்ட் அடிக்கிட்டு இருக்க. எது அவ்வளோதான் போதுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சே, அட்லீஸ்ட் நான் சாப்பாடுக்காச்சும் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ் வெளில எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்தா நம்ம கிரேட் இருக்காலாம் வந்துட்டான். போச்சு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, வெளில போடா, அதான் நான் இங்கே இருக்கேன்னு தெரியும்ல, அப்புறம் டெய்லி வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அம்மா உனக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஐஸு கண்ணாடி இல்லாமல் பார்க்க அழகாக வேறு இருக்குதா, பார்த்துட்டு போகிறேன் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஓடிப்போட நாசமாக போனவனே அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டை துரத்தி விட்டுட்டுருக்க. இங்கே ஐஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம ஜென்னியை சாப்பிட வச்சிட்ருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஐஸுக்கு வந்து இந்த மாதிரி நாவல் ரைட்டிங் இதுலலாம் நிறையவே இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஒரு நாவல் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில். எனக்கு இதில் காசு கூட கிடைக்கும்ல, நான் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸை சொல்லிகிட்ருக்கேன். இவனுக்கு வேணும் நான் ஏதாவது யூனிவர்சிட்டியில் பார்த்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். சின்ன இவ்வளோ கேட்குறான். ஆனால் ஐஸ் வந்து கேட்குற மாதிரி இல்லை, என் காசில் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே சேஞ்ச் போனோடனே இங்கே நம்ம ஜென்ருக்கால வந்து என்ன தான் அப்படி எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஏன்னா அது அவளோட லேப்டாப் தான். இங்கே வந்து யாரோ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருப்பா. அந்த இடத்துல எதுக்கு இந்த மாதிரி அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கா, ஒழுங்கா பார்ட் டைம் போனியா வந்தியா நிற்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வம்பல் தரப்பம்பல இருக்கா. அவனை நல்லா ஜென்னு போட்டு அடிச்சுட்டு வந்துட்டா. பரவாயில்ல, எனக்காக இவ்வளோ தூரம் ப்ரொடெக்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸுக்கும் நம்ம ஜென்னு மேலே க்ரஷ்லாம் நிறையவே வந்துருச்சு. சே, இப்போலாம் நீ வந்து என்னை எந்த பசங்க கூடயும் பார்க்க கூட விட மாட்டேல, அது நாவல் ரைட்டிங்காக ஒரு ஃபேன் தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்களுக்கு கூட பார்க்க விட மாட்டேறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கேட்க, அவனை பார்க்க ஃபேன் மாதிரியே இருக்குது, கரண்ட்டில் அடிப்பட்டு கோழி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்லிட்டு இருக்கா. இவளை எப்படியாவது நாவல் ரைட்டிங்கில் பெரிய ஆள் ஆக்கி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னோட அம்மா கிட்ட பேச வந்துருக்கா. என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாவல் ரைட்டர், அவருக்கு வந்து ஏதாச்சும் சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது உன் கூட தங்கியிருக்காள் எந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னோட அம்மா கேட்குறாங்க. ஏன்னா இவங்களே ஒரு நாவல் ரைட்டிங் கம்பெனிலாம் வச்சுருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கோமே, ஆனால் ஒரு டீலிங் சட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே குறுக்கால் நம்ம கிரேட் வேறு, எது என் செல்லக்குட்டி ஐஸா அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுட்டான். ஸோ அங்கே தங்கியிருக்கிறது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே கிரேட் வந்து சில சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். வந்துட்டு நான் போயிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப. இங்கே ஐஸ் இருக்கால, ஜென் உனக்கு என்னாச்சு, இப்போதான் நீ கொஞ்சம் ஓவராகவே ஜெலஸ் ஆகுற, உன் தம்பியை கூட என்கிட்ட பேச விட மாட்டேற, இதுக்கெலாம் என்ன காரணம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா. இங்கே நம்ம ஜென் இருக்கால, எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. உனக்கு இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கேட்டுட்ருக்கு. டக்குனு இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கு. என்னென்னா நம்ம கிரேட் பைப்பில் இருக்காப்புல பின்னாடி வந்து தொட்டுப்பான் போல இருக்குது. பொசுக்கு நாளைக்கு ஷாக் அடிச்சிச்சு. சரி விடு, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனன் தான் கொஞ்சம் அவளை காம் டவுன் பண்ணிட்டு இருக்கா. சரி, நீ மட்டும் எப்படி அவளை தொட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரேட் வந்து கேட்டுட்டு இருக்கான். இல்லை, அவள் என்னை நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நான் மட்டும் என்னை நம்பல, நான் தான் அவளை காப்பாற்றினேன் அந்த கெட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டை சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் பசங்க தொட்டெல்லாம் அவளுக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன், சட்டை போட்டு என்னை கோத்து ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டை சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அன்றைக்கி நைட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருப்பா பிள்ளைக்கு. நம்ம ஐஸ் வந்து அப்படி தலையெல்லாம் தோட்டிட்டு அப்படி ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜென்னோட அப்பா அம்மாலாம் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் ஐஸுக்கு அந்த மாதிரி இல்லைல்ல, என்னாச்சும் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்க, இல்லை நீ எனக்கு ஆல்ரெடி பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, என்னோட பர்சனல் விஷயத்தில் மட்டும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு அவளுக்கு பெரிய பர்சனல் பாஸ்டெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனுக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு. அது இல்லாமல் நைட்டு வேறு இவர் அப்படியே யாரோ அடிக்கிறாங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காய் கத்துறாள். இது என்ன தெரிஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ்கிட்ட வந்திருக்கா. அங்கிள், நான் வந்து இது தப்பான மோட்டிவ்லலாம் இல்லை, என் கூட ஒரு பொண்ணு தங்கியிருக்கா, ஆனால் அவளுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அதை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஐஸ் வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கா, ஒரு காஃபி ஷாப் மாதிரி. அந்த இடத்துல போயிட்டு அந்த அங்கிள் வந்து நிறையா டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துலையும் விடாமல் நம்ம ஜென் கூடவே சுற்றிட்டு இருக்கா. இவங்க சில டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அவள் வந்து அவங்க
அப்பாக்கிட்டே வந்து தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 3 பசங்களை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு உங்கள் கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி தெரியல, இருந்தாலும் உங்கள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்லிட்டு போக இங்கே ஜென் ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டா. நமக்கு கூட எதுக்கு தங்கியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வந்தவ அங்கே ஐஸ் ரொம்ப ஆசையா இவளுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுருக்கா. நான்லாம் இல்லாமல் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனால் ஜென் இருக்கால்ல, அவளுக்கு வந்து இவளை எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பு பார்த்துட்டு இருக்கா. நான் கிரேட்டை டேட் பண்ண உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ யாரை வேணால் டேட் பண்ணிக்கோ, அப்படிலாம் டேட் பண்ணி ஏமாத்த தானே உன் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு ஜென் சொல்லிட்டா. ஆமாம், நீ தானே பார்த்த, நான் ஏமாத்தினால உனக்கு தெரியும்ல, ஏமாந்து போனவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூம்குள்ளே வந்து உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. இங்கேன்னு மைஸுக்கு வந்து அழுன்னு அழுதுட்டுருக்கு. ஜென்னிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன், நான் ஏதோ ஒரு நினப்பில் சொல்லிட்டேன், நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சரி, அந்த பாஸ்ட் என்னன்னு சொன்னால் நான் இப்படிலாம் நினைக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கேட்குறா. நான் ஓகே அப்படின்றப்பவே அதை சொல்கிறேன், இப்போதைக்கு என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி ஐஸு சொல்லிட்டுருக்கு. சாரி, நான் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நான் தான் சாரி கேட்கணும், நான் உன்கிட்ட அப்போயே சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் நீ எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, அதனால தான் நீ என்னை புரிஞ்சுப்போன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஆனால் இப்போ நான் மேலே கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே தான் சொல்கிறா. ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறல்ல, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு வந்து அவளை ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொன்னோன்னே, நீ என்னை உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிட்டு இருக்க. அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுது. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பார்த்தா ஐஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நாவலில் வந்து டக்குன்னெலாம் வந்து காசு கிடைக்காது, அது வரைக்கும் நான் அந்த காஃபி ஷாப்லேயே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஆனால் பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தனே கொடுக்கணும்னு ஓடி போயிட்டா. இங்கே ஜென்னை வந்து அவங்க அம்மா இதை கூட்டிகிட்டு இருப்பாங்க போல இருக்கு. வயசாயிட்டே போகுது, இதுக்கப்புறம் எப்படியே போனால் எப்படி, ஒரு வழியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை பிடிச்சி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவ தான் திமிரா பேசுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே அந்த டாக்டர் அதுக்கு மேலே திமிரா பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்கன்னு அப்பட்டமாக தெரியுது. இவங்க மட்டும் தான் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஜென் என்னன்னா இந்த பசங்களை நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே அந்த டாக்டர் என்னன்னா, நான் கூட தான் இந்த மாதிரி திமிரா பேசுகிற பொண்ணுங்களாம் பெருசாக நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் 2 பேரும் அப்போ தான் பேசிக்கிறாங்க. உனக்கும் என்ன பிடிக்கலன்னு தெரியுது, எனக்கு ஒன்று பிடிக்கல, அதனால இது இப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இவ பேசி நிம்மதியாக வந்துட்டு இருக்கா. ஜென் அந்த டாக்டர் அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு இவங்க 2 பற்றி ஒன்றா பார்க்க நம்ம ஐஸுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ஐஸுக்கு கோவம் ஆயிடுச்சு. எதுக்காக கிரேட்டுக்கு கால் பண்ணி, அப்புறம் கிரேட் நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவ்வளோ கெஃபேல நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவளும் நம்ம ஜென் இருக்கால, அவளும் அதை அப்படியே வேவ் பார்த்துட்டே இருக்கா. இதில் அந்த இடையில வந்து குறுக்கால நம்ம ஐஸை வந்து டாவடிச்சான்ல, அவனும் வந்து பார்த்துட்டு இருக்கான். நீ யார்டே ஒப்பினா நிற்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இங்கே அவன் நம்ம ஜென்னை தொட்டோன்னே அவளுக்கு அப்படி ஷாக் அடிச்ச மாதிரி, யாரடா தொட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட்டில் அடிபட்டுக்குரிய காயை போட்டுட்டான் நம்ம ஜென்னு. அவனும் அவனோட ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இங்கே ஆல்ரெடி நம்ம ஜென்னுக்கு தான் பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்னடா என்கிட்ட வந்து சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார் அவர். அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம சென்னை ஐசின்னு தான் காமிக்கிறாங்க. இங்கே இவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் தான் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இப்போ கூட உனக்கு புரியலையா, நீ எனக்கு எப்போவுமே ப்ரொடெக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸு கேட்க, நான் உனக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கேனோ இல்லையோ, உன் கூட இருக்கும் போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஜென்னுக்கு அந்த டவுட் இருக்குல்ல, அது மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அங்கிள்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்போவுமே பத்திரமா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வயசுலாம் வச்சு அப்பப்போ கேட்டுட்ருக்கா. இங்கே ஜென் இவ கூட வந்து பழகிறதுலாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறா. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுக்கு அது ப்ரொடெக்டிவாக பாசிட்டிவாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்லிட்டு இருக்கா. ஐஸ் அப்படியே உன் மேலே சாஞ்சிட்டு இப்படியே பக்கத்துலேயே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கா. அங்கே யாரும் வரமா இருக்கு, அப்படி ஷாக்கா 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம ஜென்னும் நம்ம ஐஸும் வந்து சின்ன வயசுலேருந்து தான் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஜென்னுக்கு வந்து ஐஸ் இப்போ பதில் வேலை வாங்கிட்டே இருக்கணும், நீ தான் விளையாட்டில் என்னோட சர்வெண்ட் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து இவ்வளோ சர்வெண்ட்டாக வச்சு தான் வேலையே வாங்கிட்டு வந்திருக்கா. சரி எனக்கு அவள் என்னென்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் வாங்கி தரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்லிகிட்டே இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு போங்க. பிடிச்சிருக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுவும் நம்ம சேனல் இப்போ குட்டியாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் அப்படின்ற இந்த ஐஜிஎல் ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம்.
ஜென்ன ஐஸ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுருக்கா. ஐஸ் செம்ம கான்ல இருக்கா. "இங்க பாரு, நீனும் தாட்டும் தனியா இருக்கணும்" அப்படின்னு சொன்னா, "தனியா இருங்க. நான் ஒண்ணும் உங்களுக்கு குறுக்காலலாம் நிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனவ, இங்க ஜென்னுக்கு நல்லாவே புரியுது. இவளுக்கு வந்து ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவகிட்ட இதுக்கப்புறமேட்டுக்கு இப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜென் நெனச்சிட்டு இருந்தா. இப்போ அவ பேசாம இருக்கிறது ஜென்னுக்கு ஒரு மாரி கஷ்டமாவே இருக்கு. சரி போ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திரும்பி படுத்துக்கிட்டா. அடுத்து நான் காலைல காமிக்கிறாங்க. இங்கே ஜென்ன ஆஸ் யூஷுவல் உட்காந்து இந்த ஃபோனை பார்த்துட்டு இவ ஃபோட்டோ இவ்வளோ பார்க்குறா. என்ன அழகா இருக்கேன், எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து நினச்சிட்டே இருந்தவ இங்கே பின்னாடி ஐஸ் இருக்கிறதையும் பார்க்குறா. சரி இவள்கிட்ட இவ்வளோக்கா பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கா. வீட்டுக்கு வந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கே கிரேட் என்னன்னா வீட்டில் தனியாக இருக்கான்னு சொன்னா, நான் அவளுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்க ஐஸுக்கு வந்து இவ வீட்டுக்கே வரமாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றா, வரவே மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ்லையும் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவள் எந்த ரிப்ளையும் பண்ணுற மாதிரி இல்லை. இது மட்டும் தான் அடிச்சிட்டே இருக்கா 10 15 மெசேஜ். ஆனால் அங்கேருந்து ஒரு ரிப்ளையும் வந்த மாதிரி இல்லை. இங்கே நம்ம கிரேட் பையன் இருக்காப்புல, அவனும் மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதில் கண்டுக்கல. இங்கே ஜென்னு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு தான் இவன் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் கூப்பிட்டுருக்கா. கூப்பிட்டுட்டு இல்லை என்னைய டாக்டர் தாட் வந்து பார்க்க வரேன்னு சொன்னால் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசு பிள்ளைக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அவள் செம்ம கான்ல, ஓ அப்படியா நீங்கள் 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறதுனா மீட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ல நின்றுட்டு இருக்கா. இங்கே தாட் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐசு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு பாட்டுக்குள்ளுக்கு வந்துட்டா. ஐசு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டே தான் இருக்கா. இங்கே அவ்வளோ பெரிய ஆண் அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கடுப்பில் போனவ இங்கே ஜென்னு வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கெலாம் ஒரு பையன் தாப்பா வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு லவ் இல்லை அப்படின்லாம் கிடையாது. என்னதான் ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணாலும் எங்களுக்கு இருக்க லவ் வந்து அது பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாட் சொல்லிட்டு இருக்கா. இது நிறைய டைம் அவங்க அம்மா கிட்டே சொல்லதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆனால் அவங்க அம்மா வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால இப்போ நம்ம ஜென்னை வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே நாங்களே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜென்னு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஏன்னா ஐஸை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிரேட் பேப்பில் இருக்கப்பல சும்மா இருக்க முடியாமல் ஐஸுக்கு வந்து கால் மேலே கால் பண்ணிட்டு இருக்கான். இங்கே அவங்க 2 பேர் பேசுறதை பார்த்தா நம்ம ஜென்னுக்கு ஜெலஸ் ஆகிடுச்சு. அவள் கடுப்பில் ஏஞ்சி போயிட்டா வெளியில் வந்து நின்றுட்டு. அப்படி என்ன அவங்களுக்கு நைட் டைமில் வீடியோ கால்லாம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அவளை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இங்கே கிரேட் இருக்கான்ல, அக்கா நான் வேணா அவளை போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. கம்மன் இருடா 3 மாதத்துக்கு நல்ல பையனாக நடந்துக்கிட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி நான் கண்டிப்பாக நல்ல பையன் நடந்துப்பேன், அவளை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரேட் ரொம்ப ஆசையோடு இருக்கான். ஆனால் இங்கே ஐசுப்பில் இருக்குல்ல, அவளோட அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சிட்ருக்கா. அங்கே ஒரு கேம்புக்காக போயிட்டுருக்காப்புல இருக்குது. அதுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா. சரி கேம்புக்கு போயே தான் ஆகணுமா, அதுவும் நைட் டைமில் தான் கேம்ப் போடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜென்லாம் கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஐஸ் என்னன்னா கண்டிப்பாக நான் போய் தான் அவன் நினச்சில, நீ ஒன்றும் ஜெலஸ் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். இவளே வந்து ட்ராப் பண்ணி விட்டுட்டு போயிடுவா. அது வேற எங்கேயும் கிடையாது, நம்ம கிரேட் படிக்கிறப்பல அதே காலேஜ் தான். அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஐஸும் சேர்ந்துருக்கா. அதனால எப்படியாவது இவ கூட வந்து இந்த டைமில் ஜோடி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஆசையோடு சுற்றிட்டு இருக்கா. இங்கே ஜென் என்னன்னா ஒரு ஆளை வச்சுட்டு இங்கே பாருங்க, அவளுக்கு வந்து ஏதாவது பசங்க தொட்டாலே அவ்வளோதான் ஷாக் வச்ச மாதிரி ஆயிரும். அதனால எந்த பையனும் தொடாமல் பார்த்துக்கோங்க சரியா, அந்த மாதிரி ஒரு ஃபோபியா அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாய் முல்ல அதுக்குள்ளே எவனா தொட்டுட்டோம் போல இருக்குது. கதறிட்டு கிடக்கா. இவளை யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் காம் டவுன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் தான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறான். எல்லாம் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஐசால் தான் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க முடியாது. அதனால தனியாக ஒரு மரத்தடியில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜென் அனுப்பிச்சுட்டால ஒரு ஆள், அவன் வந்து ஏதாவது வேணுண்ணா என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் சீனியர் போல இருக்கு. அவன் வந்து கேட்டுட்டு இருக்கா, எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து கொஞ்சம் அமைதியாகவே தான் இருக்கான். இப்போ ஓகேனா நீ வேணா அவங்க கூட உட்காந்து சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இது எல்லாமே ஜென்னு ஓரமானின்னு பார்த்துட்டே தான் இருக்கான். அதுலேயும் கேமராலாம் வச்சு லென்ஸ் வச்சு பார்த்துருக்கா. செக்யூரிட்டிலாம் அடிக்கடி மாட்டிக்கிறா. கேவலமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓரமாக நின்று பார்க்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கவலைப்படாத ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சீனியர் பையன் வர அடிக்கடி மெசேஜ் போட்டு விட்டுட்டுருக்கான். சரி இன்னைக்கு நைட்டு என் கூட வந்து சாப்பிட ஒன்று சரி அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுருக்க. ஏதாவது பண்ணி தொலைகிறான் அதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜென்னு வாக்கு கொடுத்தா. இங்கே நம்ம ஐஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பிடிச்ச 2 பேர் தான் அந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்களும் 2 பேருமே கேர்ள்ஸ் தான். அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்டுட்ருக்காங்க.
அதுலேயே ஒரு பையன் கேட்குறான், ஸ்டடி முக்கியமா இல்லை உங்கள் பார்ட் டைம் முக்கியமான்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் அவங்க வந்து நம்ம ஜென்னை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஜென்னு எதுக்கும் தெரியாமலே வாங்கி வச்சுருந்துருப்பா. இங்கே ஜென்னு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பான். ஏன்னா இவன் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்ணும்னு சொல்லியிருந்திருப்பான்ல, நிறைய வாங்கிட்டு வந்துருப்பா போலக்கு. ஐஸ் எல்லாமே ஒன்று உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த நாசமா பண்ண கிரேட்டு பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்க, இல்லை அங்கே தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஐஸ் சொல்லிட்டு இருக்கு. சரி சரி ஓகே ஓகே எடுத்து சாப்பிடுங்க, எல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு, அப்படி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜென் இருக்கால, ஐஸை அப்படியே தனியாக விட்டுட்டு போகிறதுக்கும் அவளுக்கு மனசு வரல. சரி நான் கிரேட்டை லவ் பண்ணிட்டா இல்லைங்க ஜெட்டுன்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து கொலை போட்டுட்டான், அவனை லவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நீ ஜெல்லஸ் ஆகுறது தானே ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கேட்க, எனக்குலாம் ஒன்றும் ஜெல்லஸ்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜென் எதையுமே ஒத்துக்கவே மாட்றான். அன்றைக்கி நைட்டும் வந்து தூங்கும் போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கா ஐஸு. ஆனால் ஜென் அந்த பக்கம் திரும்பின மாதிரியே இல்லை. ஆனால் மிட் நைட்டில் நம்ம ஜென் வந்து ஏஞ்சி பார்க்குறா, இவ ஆஸ் யூஷுவல் புலம்புவாள், அதே மாதிரி வந்து என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இவளும் அவளை வந்து கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டா. அடுத்து நான் காலையில் ஏஞ்சி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கேன். அங்கே ஐஸ் வந்து லேட்டாக தான் ஏஞ்சி பாப்பலுக்கு இவ யாருக்கும் கால் பண்ணிகிட்ருக்கா. யாரும் இல்லை, நம்ம டாக்டர் தாட் இருக்கான்லாம் வந்தான், இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் என் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணிவிடு. அங்கே அவனும் வந்து சரி வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டான். இன்றைக்கி நான் ஒருத்தவங்கள்ட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் தாட் வரும்போது அடப்புள்ள ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே அவன் வந்தோடனே அப்படியே பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே நடந்துக்கிறா. அவனுக்கு தான் பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காது, அவன் ரொம்ப ஷையாக தான் இருக்கான். ஆனால் இவன் அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே மேலே கையை போட்டு பேச, சரி இந்த ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வா டாக்டர் தாட் எனக்கு அவன் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை வேலை வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த கேக்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் கொண்டாந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டு வேலை வாங்கிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் எனக்கு கிடைச்சதில் நான் பண்ண புண்ணியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அப்படியே டைலாகாக பேசிட்டு இருக்கா. ஐஸ் அப்படி கோவப்பட்டு போயிடுச்சு. அவள் போனதுக்கப்புறமேட்டுக்கு இவள் அப்படியே தள்ளி உட்காந்துட்டு, ஆமாம் நீ ஏன் ஐஸுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, நீ அவன் உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுருக்கிறத பற்றி நீ கவலைப்படலன்னா நீ அதை அப்படியே விட்டுடலாமே, அவள் மட்டும் நினச்சிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டும் கேட்குறாரு. ஆனால் ஜென்னுக்கு இதுக்கான ஆன்சர் மட்டும் இல்லை. அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் தாட் அவரோட பாய் ஃப்ரெண்ட் சிங் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் வந்து அந்த மாதிரி கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நான் உன்னை அம்மா கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் போல இருக்குது. சரி அங்கே உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட் கேட்டுட்ருக்க. அப்புறம் இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து நம்ம ஹார்ட்டில் க்ரியேட் ஆகுறத விட நம்ம பிரெயினில் தான் க்ரியேட் ஆகுது தெரியுமா. கரெக்டான பர்சனை மட்டும் நம்ம லவ் பண்ணால் போதும், நம்ம லைஃபே அழகாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே டைலாகாக பேசிகிட்டு இருக்கு. இங்கே ஐஸ் அப்படின்னு வந்து போயிடுச்சு. சே என் மேலே கொஞ்சம் கூட அவளுக்கு ஃபீலிங்ஸே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே ஜென்னு சொன்னதான் ஞாபகம் வருதுங்க பாரு, நீ என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது, நீ அப்படி நினச்சிட்ருக்க, அது ஒரு தப்பானது அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கோம். இங்கே ஜென்னு கையெல்லாம் பிடிச்சி ஐஸை அழுதுட்டுருக்கோம். இங்கே பாரு நீ வந்து கன்ஃபியூஷனில் இருக்கு, இது லவ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்ல, அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அழுதுகிட்டே இருக்குது. நீ என்னை லவ் பண்ணுற ஆனால் அதை உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம டாக்டர் தாட்டும் நம்ம சிங்கும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வெளில வந்திருப்பாங்களா, அவங்க ஃபீலிங்ஸில் ஜாலியாக தான் இருக்காங்க. இங்கே நம்ம ஐஸோட ஃபீலிங்ஸை தான் நம்ம ஜென் வந்து ஏற்றுக்க மாட்றா. இவன் ஒரு மாதிரி மூச்சு தூக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் அவங்க அப்படின்லாம் கிடையாது, எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கிட்டாங்க. ஆனால் ஜென்னால் தான் ஏற்றுக்க முடியல, இது மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸுக்கு வந்து இந்த அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல்ஸ் வந்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க வந்து எதுக்காக இருந்தாலும் மாறி மாறி டேக் கேர் பண்ணிக்கிறது தான் ப்ரியாரிட்டியாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் உன்னோட தலையை சீவிடட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வந்து நம்ம ஜென்கிட்ட கேட்க, சரி பண்ணுறதுலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னும் விட்டுடுறா. ஏன்னா இவன் வந்து அவ்வளோக்கு கேர்லாம் பண்ணிக்கலாம், இவன் நம்மளை தொடுறதுனால நமக்கு ஃபீலிங்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா. இருந்தாலும் இவன் மேலே ஒரு ஜெல்லஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. டக்குன்னு ஐஸ் வந்து இவளை ஹக் பண்ணிக்கோ, இவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் அதை ஒத்துக்க மட்டும் மாட்றா. ஐஸு ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஐஸ் வந்து ஆஸ் யூஷுவல் அவளுக்காக இந்த வாட்டர் மெலன் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. அங்கே 2 பசங்க வந்து மேலே அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த 2 பசங்களை வந்து நம்ம ஜென்னு வந்து அடிச்சு போட்டுருந்தீங்க பாரு, எல்லாத்துக்குலாம் அழுதுட்டு இருக்காது சரியா, நல்லா மூஞ்சி 2 குத்து வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜென் தான் அடிக்கடி ஐஸுக்கு வந்து இந்த மாதிரி ஆறுதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மீட் அப்படின்றது தாய் ஜிஎன் ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஜென் இருக்கால ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா. என்ன அப்படின்னா இவளுக்கு நம்ம ஐஸ் இருக்கால வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் பண்ணிகிட்ருக்கா. இவளு வந்து எங்கே கிளம்பி போகிற மாதிரி இருக்குது.
எங்கே வந்திருக்கா அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கா போல இருக்கு. அந்த அதுக்கு ஐஸும் வந்திருக்கா கூட ஃப்ரெண்டு ஒருத்தி தான் வந்து அவள் வந்து ட்ராப்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இதில் பார்த்து போச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேரிங்லாம் பலமாக இருக்குது. பார்த்து நம்ம ஜென் கொஞ்சம் டென்ஷனாகி உள்ளே போக ஐஸ் வந்து நான் பார்த்து போய்க்கிறப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டா. இதில் நம்ம ஐஸை வந்து ஒரு கண்ணு வச்சு இருந்திருப்பான் ஒரு சீனியர். அவன் வந்து இன்னும் ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸுக்கிட்ட கொஞ்சம் கடலை போட்டுட்டு இருக்கான். என்ன பார்க்குற எல்லாருமே இவள்கிட்ட கடலை போட்டுகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பெரிய அழகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அப்படி பார்த்துட்டே இருக்கா. இவன் பொசசிவ் ஆகுது நம்ம டாக்டர் தாட்டுக்கு தெரியுது. என்ன நீ அவளை லவ் பண்ணலன்னு சொல்ல போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிங்கு கூட கலாய்ச்சிட்டு தான் இருக்கான். ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. ஜென் அப்படியே அவளோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஐஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ஜென் அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு தான் இருக்கா. சரி இது வரைக்கும் நீ பண்ணதுக்குலாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அங்கிட்டு போக இங்கே நம்ம ஜென்ரு கால் ஒரு மாதிரி டென்ஷனாகவே தான் இருக்கா. இல்லை நான் ஃபோன்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இது பார்க்க ஜெனுக்கு ஒரு மாதிரி பொசிசிவ் ஆகுற மாதிரி இருக்குது. சரி வெளில இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்துருப்பா போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஐஸோட ஃபேவரட் கப்பிள் அவங்க இருப்பாங்களே 2 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஜென்னை பார்த்துட்டு இந்த நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நம்பர் வாங்கி வச்சுருந்துருப்பா. அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு தான் வரா. இன்றைக்கி நான் வீட்டிலே தங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் கேட்கணுமா என்ன இது உன் வீடு தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா. சரி அப்போ நான் உன் வீட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டை கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்க மரியாதை அங்கே வீட்டிலே இருறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு வந்து நம்ம கிரேட்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. சரி இருந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஐஸுக்கு வந்து கேரிங்லாம் ரொம்ப பலமாக இருக்குது. அப்போ பிக்கப் ட்ராப்லாம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. இதை பார்க்க ஜென்னுக்கு லைட்டாக பொசிசிவ் ஆகுற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம கிரேட் பைப்பில் இருக்கால அவன் ஃபோன் பண்ணி நம்ம ஐஸுக்கிட்ட பேசியிருக்கிறது பார்க்கும்போது இதுக்கெலாம் நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. இதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்குது. இங்கே வரவே கூடாது அதெல்லாம் பொசிசிவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிருப்பா. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளோட ரூம்க்கே வந்துட்டு இதுவும் பொருளை தேடிட்டு திரும்ப அங்கே ஐஸு பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் உள்ள பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டா. இல்லை நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். இது என் வீடு தானே நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் அதெல்லாம் ஏன் இஷ்டம் தானே சும்மா கொஞ்சம் ஃபோன் பார்க்க தான் வந்தேன் ஃப்ரீயாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஓரமாக கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்ருக்கா. ஐஸுக்கு நல்லாவே தெரியுது இவன் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸு மட்டும்தான் வேலை பார்த்துட்டு மீதி 3 பேர் ஜாலியாக வந்து படம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஜென் பார்த்துட்டு லூசா நீ அவங்க யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க நீனே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்கிறா. அதுக்கு வந்து ஐஸும் இல்லை ஜென் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவங்களும் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எதுவும் அனுப்புகிறா. ஆனால் அவன் மட்டும்தான் வேலை பார்த்துருக்கா மீதி 3 பேர் ஜாலியாக தான் விளையாண்டுட்ருக்காங்க. இதில் வேறு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து நாங்கள் வந்து கார்ட் கேம் விளையாடலான்னு இருக்கோம். இதில் யாருக்கு கிங் வருதோ அவங்க சொல்கிறத வந்து அவங்க சொல்கிற நம்பரில் இருக்கவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க போல இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஜென்னி கூப்பிட்றாங்க இல்லை நீங்களே விளையாடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஈஸியாக தான் விளையாடிருக்காங்க. அதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு சிப் வந்து இந்த ஒயின் குடிக்கணும். ஸோ மாறி எல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. மாறி செஞ்சு நல்லா ஜாலியாக தான் விளையாண்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஐஸ் வந்து நிறைய குடிச்ச மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமேட்டு குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னை சொல்கிறா. இல்லை இன்னும் கொஞ்சம் தான் அதெல்லாம் குடிக்காமல் இருந்தா அப்புறம் த்ரில்லிங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ ஐஸுக்கு பதிலாக நான் வேணால் விளையாட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நானே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வந்து அவன் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் இருக்கா. இங்கே மாறி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஐஸுக்கு பதிலாக இப்போ ஜென்னு வந்து கலந்துக்கிட்டாப்புல இருக்குது. உங்களோட அண்டர் வேறு கலக்கணும்னு சொன்னேன். அவன் அதையும் செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு பில்லோ வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட்டு யார் இந்த வாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி பார்க்க யார் நம்பர் 2வோ அவங்க வந்து நம்ம ஒன்றை வந்து கிஸ் பண்ணணும்னு சொன்னேன். அது வேறு யாரும் இல்லை ஜென்னும் அவளோட ஃப்ரெண்ட் அப்பப்போ பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு போகல அவ்வளோதான். இப்போ மொட்டை மாடில் வந்து கிஸ் பண்ணணும்னு சொல்லி நின்றுட்டுருக்கா. இங்கே ஜென் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு குறுக்கால் பூந்து அவளை கிஸ் பண்ணிட்டா. ஜென்னு ஐஸும் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. மற்றவங்களாம் புரிஞ்சுட்டு சரி வாங்க நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு எல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கே கடவுளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸில் வந்து கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ஐஸ் அப்படி கூடி போதிலே வந்து படுத்துட்டு ஜென்னும் மேலே தான் கூட வந்து படுத்து விழுந்து கிடக்க மாதிரி இருக்குது. ஐஸ் அப்படியே ஏஞ்சி பார்த்துட்டு ஜென் நான் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இறுக்கமாக ஹக்லாம் பண்ணிவிட்டு என் பேர் கட்டி பிடிச்சிட்டு தான் கொஞ்சம் நேரம் வந்து லிப் கீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஜென்னிக்கு வந்து புரியுது வந்து இந்த மாதிரி குடி போதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அவளே மட்டையாயிட்டா. காலையில் ஏஞ்சி பார்த்தா தலைவலி பிச்சுக்குது. அட கடவுளை என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் ஜென் இல்லை. இங்கே ஜென் வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்க. ஜென் உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவ கேட்டதுமே நம்ம ஜென் ஒரு பக்கம் வந்து தள்ளி உட்காந்துட்டு எனக்கு நேற்று என்ன நினச்சுன்னா தெரியல ஆனால் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே பாரு நீ இப்படியெல்லாம் என் லைஃப்லலாம் இருக்க முடியாது. எனக்கு ஒரு பையன் தான் வேணும். நீலாம் என் கூட வந்து லைஃப் லாங்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிட்டுருக்கா. நீ
உன்னோட இதுக்கு எதிராக நடந்துட்டுருக்கு ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம சிங்க காமிக்கிறாங்க. நம்ம டாக்டர் தாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துருப்பா ஸ்நாக்ஸோட. ஆனால் அது வந்து அங்கே இருக்க நர்ஸ்லாம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பணக்கார டாக்டர் வந்து கரெக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும், ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொன்னது சிங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் டாக்டர் தாட் அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டார். இங்கே நம்ம டாக்டர் தாட்டு சிங்கு நம்ம ஜெங்லாம் ஒரே இடத்துக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு வந்திருப்பாங்க உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து அந்த சீனியர் பையனும் நம்ம ஐஸும் வந்திருக்காங்க. ஏன்னா இவ சொல்லியிருந்திருப்பாள் யார் வேணாலும் டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சீனியரை கூட்டிகிட்டு வந்திருக்கா. சரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கே ஏதோ 4 பேர் மட்டும் புக் பண்ணுற மாதிரி ஒரு டிக்கெட் இருக்குது. அங்கே 4 பேர் மட்டும் கொஞ்சம் சாப்பிடலாம், அது 2 பேருக்கு வந்து பே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னேன். இங்கே சிங் வந்து நீங்கள் போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கலெக்ட் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இவங்க கூட இருக்குது. இங்கே நம்ம ஜென்ரல் அப்படியே டாப் டக்கரை நடிச்சிட்ருக்கா. டாக்டர் தாட்டு இவளும் வந்து அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் லெவலுக்கு வந்து நடிச்சிட்ருக்கா. இங்கே ஐஸும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, சீனுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டுருக்கா. ஜென்னுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிடுச்சு. அப்படியே பாத்ரூமுக்கு போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்கு விஜய் இதுக்குள்ள நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே கேட்டுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட இல்லை, நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தவன் அங்கே நம்ம கிரேட் இருக்கான்ல அவன் வந்து பார்த்துட்டு வந்து ஐஸு எதுக்குடி என்னையை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பையன் மேலே தண்ணியெல்லாம் கொட்டி விட்டுட்டான். இதை பார்த்துட்டு அப்போது என்னையும் இவனையும் சேர்த்து நீ ஏமாத்திட்டல சரியான சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கிரேட் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஜென் அப்படியே ஓடியாந்துட்டா. என்னதான் நினச்சிட்டு இருக்கு ஜென், நீ தானே கிரேட்டை வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கேட்க, நான் எதுக்கு அவனை வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் நினச்சிட்டு இருக்கேன் நீ எவ்வளோ கேவலமான ஆளுன்ட்டு, அதை ப்ரூவ் பண்ண தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. நான் கிரேட்டுக்கிட்டே பேசுகிறேன் வேறு ஆள்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேவலமான ஒரு ஆளா நீ ஃப்ரேம் பண்ணல, நீ சொன்னேன்னு தானே நான் ஒருத்தவங்களை வந்து இது மாதிரி டேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஒரு பக்கம் அழுதுட்டு கிடக்க. சின்ன அப்படியே கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சுட்டு, சரி இப்போ என் பிரெயின் ஒன்று சொல்லுது என் மனசு ஒன்று சொல்லுது, நான் இதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை செய். ஒரு நாள் உன் பிரெயின் வந்து அதுக்கு பதிலாக இதை பண்ணியிருக்கலாம்னு தோணியிருக்கும். ஆனால் உன்னோட ஹார்ட் சொன்னது நீ கேட்ட அப்படின்னு சொன்னால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா கூட வந்து இவங்க எங்கேயோ டின்னர் போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அதெல்லாம் அவசரமாக கிளம்பி போயிட்டாங்க. ஜென் இருக்கல்ல ஒரு மேலே மூஞ்சி தூக்கி வச்சுட்டே தான் இருக்கா. கிரேட் வந்து இவ்வளோ கேவலம் பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ் இருக்கால அவன் வந்து வெளியில் கொசுக்கட்டில் நின்றுட்டுருக்கா. நான் ஜென்னிக்கிட்ட பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கிரேட் பையன் இருக்கால அவன் வந்து இப்போ வெளியே நிற்கிறாக்கா அவளை கூப்பிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டு பார்க்குறான். ஆனால் 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சின்ன வயசில் நம்ம ஜென் இருக்கால அவளுக்கு வந்து இந்த மாதிரி தலையில் பெயின் வந்ததுக்காக நிறைய ஹேர்க்கெலாம் கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நம்ம ஐஸை பிடிச்சி நல்லா ஆடி நடிச்சிருப்பா. நீ என் ஃப்ரெண்டே இல்லடி, நீ என்னோட ஏமாத்துக்காரடி, நீ இல்லை ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுவிட்டு போங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் அப்படின்ற தாய் ஜிஎல் ட்ராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஜென் இருக்கால குளிச்சிட்ருக்கா. குளிக்கிறப்ப கூட ஃபோனில் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கா. இவங்களோட இந்த ஃபேவரட் பேர் ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்க யூடியூப் சேனல் தான் பார்த்துட்ருக்கா. இங்கே நம்ம ஐஸ் இருக்கால வந்து ஜென்னிக்கிட்ட வந்து நீ என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சிருந்தா ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருந்திருப்பா. அதை அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனே தெரியல. இதுக்கிட்டேயும் நம்மளால் பேச முடியல. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களும் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே குளிச்சுட்ருக்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிரேட் இருக்கான்ல இங்கே கொசுலாம் கடிக்கும் செல்லம், இதனால இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து மஸ்கிட்டோ ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். இதனால தானே உங்களுக்குலாம் சண்டை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டு மன்னிப்புலாம் கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓ மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொன்னேன். கிரேட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுச்சே, நம்ம மேலே எவ்வளோ ஒரு சாஃப்ட்கான இருக்குது நம்ம ஐஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து நம்ம ஐஸு கூட நின்றுட்டுருக்கான். நீ ஏன் நைட்டு பூரா நின்றுட்டுருப்பாங்க போலக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தா இங்கே ஐஸ் வந்து எனக்காக நீ நிற்க வேணாம், நீ வீட்டுக்குள்ளே போதும் தான் போ, நான் இங்கே நின்றுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி நான் இங்கே ஒரு ஓரமாக வந்து நின்றுருக்கேன், உனக்கு இதான் வேணும் எனக்கு கால் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டு சொல்லிட்டு தான் போயிருந்துருப்பான். இங்கே ஐஸ் தான் அப்படியே நைட்டு அப்படியே பனியெல்லாம் அங்கேயே நின்றுட்டுருக்கு. அங்கே ஜென்னு பாப்பான்னு பார்த்தா அப்படியே லைட்டாக ஜன்னலில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கா. இவங்க தான் வெயிட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இல்லை நேரம் வெளியே நின்றுட்டுருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மனசடங்குற மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்து கிரேட்டு பையன் போய் கொசு பற்றிலாம் வச்சு விட்டுட்டு வேற வந்திருந்துருப்பான். போனால் போகுது பாவமே உள்ளே கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து ஐஸை கூப்பிட்ட, நீ என்னை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வர மாட்டேப்பா, இங்கே எது நின்றுட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிடுது.
இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு கால்ல கிரேட் வேற வந்துட்டு, "சாரி என்னால உங்களுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனையாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். "ஐயோ! அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிட்டு இருக்கா. இங்க கிரேட்டுக்கு வந்து, ச்சே நம்ம மேல அவளுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸு. ஆனாலும் நம்ம எது பண்ணாலும் என் மேல எந்த கோவமே இல்லன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டுக்கு ஒரு மாரி ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ்லாம் வந்துருச்சு. எனக்கு ஜென்னு மேல தான் கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லியிருந்திருப்பா. இல்ல உனக்கு அன்னைக்கு வாங்கி கொடுத்த பைசாக்கெல்லாம் அவ தான் பே பண்ணா தெரியுமா? அவளுக்கு உன் மேல நிஜமாவே நெறைய பாசம் இருக்கு அப்படின்லாம் கிரேடு சொல்லியிருந்திருப்பான். இத வந்து நம்ம ஐஸு கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திட்டு, எல்லாமே என் தப்பு தானே. உன்கிட்ட நான் முன்னாடி சொல்லியிருந்திருக்கணும். சொல்லாம இருந்தது என் தப்பு தான். அதனால ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமேட்டுக்கு நீ சொல்ற எதுவுமே நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு கேட்குறா. நான் உன்னை எப்பவுமே ஹர்ட்லாம் பண்ணது கிடையாது. ஆனா நீ இப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன்னையும் நான் நம்ப திட்டிட்டேன்ல, அத மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு கேட்டுட்ருக்கு. இங்க ஐஸு வந்து, அப்புறம் என்ன செல்லம் நீ என் கூட வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்ருக்கா. இதுக்கு தான் கோவமாவே இருக்கிறது. ஆனா ஒண்ணு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஜென் அப்படியே ஒரு ஸ்டெப்பா பின்னாடி நடந்து வந்துட்டே இருக்கா. இங்க ஐஸ விடுற மாதிரி இல்ல, இன்னைக்கு நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து கிஸ் பண்ண போனவ, அப்படியே என்ன நினைச்சாலும் தெரியல. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, அவள இப்படி லாக் பண்ணிட்டா. லாக் பண்ணிட்டு நெக்ல ஒரு கிஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவ மேலலாம் அங்கங்க தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜென்னுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. "என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் வீட்டு முன்னாடி நிக்க வச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, ஜென் ஒரு மாதிரி அவள பயந்து பயந்து முழிச்சிட்டு இருக்க. நான் உன்னோட இந்த மன்னிப்பை ஏத்துக்கிறேன். நீ என்னைய லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல. நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, உன் வாயால சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆயிஷா சொல்லிட்டே இருக்கா. "இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஜென் அப்படி குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. எங்க வீட்டுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜென் வந்து குளிச்சுட்டு இருந்த ட்ரெஸ்ஸோட தான் இருந்திருப்பா. போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து பார்க்க, இங்க ஐஸ் இருக்கால்ல, அவ சாப்பிட்றதுக்காக அவங்க அம்மா உட்கார வச்சிருக்காங்க போல இருக்கு. "உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா? நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு கோரட்லேருந்து வந்தான்னு சொல்லிட்டு, அவ இவ தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஓ! அந்த நாவல்லாம் நீ கேட்டியே அந்த பொண்ணா இது? அந்த பிள்ள" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இங்க ஐஸ் இருந்தாலே போதும். அப்படியே மொப்பு புடிச்ச நாய்க்குட்டி மாரி நம்ம கிரேட் வேற அப்படியே அங்கனயே சுத்திக்கிட்டு திரியிறான். அப்புறம் ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் பசிக்குது. சாப்பாடு சீக்கிரம் போடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கேட்டுட்டு இருக்கு. ஐஸ் நீ உள்ள வந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டுக்கு அப்படியே ஆனந்தம் தாங்கல. எனக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றியாப்பா? அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஜென்னோட அம்மா கூப்பிட்டுட்டு இருக்கா. 5 மினிட்ஸ் நான் சமைச்சு முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிரேட் கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஜென்னும் ஐஸும் மட்டும்தான் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. இவ வேற ஏதாச்சும் பண்ணி ஃப்ளர்ட் பண்ணிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென் உட்காந்துருக்க. "நீ பார்க்கலன்றத நான் பார்த்துட்டேன் ஜென்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கிட்டக்க வந்து அவள் வம்பிழுத்துட்டு இருக்கா. ஜென்னுக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு வழியா சண்டைலாம் முடிஞ்சிச்சு. சமாதானம் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஃபுல்லா பலூன்லாம் கட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கா நம்ம ஐஸ் இவள கூட்டிட்டு வரும்போது. அவளுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி மாரி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஜென் ஓரளவுக்கு ஐஸ் கூட பழக ஆரம்பிச்சிட்டா. இப்போ ப்ரஷ்லாம் அடிக்கடி எடுத்து குடுக்குறதே நம்ம ஐஸா தான் இருக்கா. ஜென் அப்படியே வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. முக்கியமா இந்த கேட் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நானும் ஒரு கேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தானே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வந்து அவ கூட வந்து லைட்டா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. சரி அப்போ நீ பூனைக்குட்டினா நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்க, நீ வந்து ஒரு மங்கி, கியூட்டான மங்கி. இல்லை நீ கேட்டா இருக்கிறதுனா கூட இருக்கலாம். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அவளை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கா. இங்கே நைட்டு ஐஸ் வந்து வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கா. என்னோட ஃபேவரட் யூடியூப் இருக்குல்ல அந்த சேனல் தான் பார்த்துட்டு இருக்கா. அதில் இந்த லவ் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் வந்து ஜென் கூட படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையை வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் நம்ம ஜென் வந்து இப்போ அவங்ககிட்ட பழகிறது பெரிய விஷயம். அதனால கொஞ்சம் நேரம் அமுக்கி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் ஜென் இப்போ வந்து ஐஸை வந்து ஹக் பண்ணிட்டு தூங்குறது ஒரு பழக்கமாக்கி வச்சுட்டா. அதனால 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்னிக்கே வந்து நம்ம ஐஸ் பக்கத்தில் இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்படியே அன்றைக்கி நைட்டு போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஐஸை காமிச்சா இவன் அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு கால் வருது. ஹலோன்னு எடுத்து பேசினா, எங்கே இருக்க நீ அப்படின்னு என்கிட்ட தப்பிச்சலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு குரல் வருது. ஐஸ் வந்து இந்த மாதிரி பசங்களாம் தொட்டா உடனே ஒரு மாதிரி ஆயிடுவாள். அதே மாதிரி ஃபோனை கீழே போட்டுட்டு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. ஜென் வந்து என்னன்னு கேட்குறான். ஆனால் எதுவும் சொல்ல மாட்டா. டாக்டர் தாட் வந்து சிங்குக்கு வந்து அப்படியே எமோஜி அடிச்சு எங்கே இருக்க எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்காரு. ஆனால் அங்கே வந்து எந்த ரிப்ளையும் வரும் மாதிரி இல்லை. இவருக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்டாக வந்து இருக்கு. என்ன இவன் நம்மகிட்ட பேச மாட்டான், இப்படிலாம் இருக்க மாட்டானே, மெசேஜ் எடுத்து அடுத்த செகண்ட் வந்து நின்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
காலும் பண்ணி பார்க்குறாரு. ஆனா கால வந்து எடுக்கிற மாரியே இல்ல. என்ன இவன் இப்படி இருக்கான்? இப்படிலாம் இருக்க மாட்டானே! இதுவரைக்கும் இது மாரிலாம் பிஹேவ் பண்ணதே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கா. இங்க ஐஸ் இருக்கால்ல, அவ வந்து "நான் குளிச்சுட்டு வரட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஃபோனெல்லாம் கீழ போட்டு ஃபோன்லாம் நல்லா உடைஞ்சு போயிடுச்சு. என்ன பண்றா இவ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னுக்கு ஒரு மாரி டவுட் வந்துருச்சு. இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஜென்னிக்கு புரிஞ்சிருச்சு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் யோசிச்சிட்டே இருக்கா. இங்க சிங் இருக்கான்ல, அவன பார்க்கறதுக்காக டாக்டர் தாத்தா வந்திருக்காரு. வந்துட்டு, "ஏன் இது மாரி ஃபோன்லாம் எடுக்கல? நான் உனக்கு கால்லாம் பண்ணேன், மெசேஜ்லாம் பண்ணேன். ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. "இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் சொல்லிட்டு இருக்கு. "ஏய் நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ் அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் தாட் கேட்டுட்டு இருக்காரு. "இல்ல எனக்கு இன்டர்ன்ஷிப் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிங் அப்படியே மூஞ்சி குடுத்து பேச மாட்றான். "என்னதான் ஆச்சு சிங் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட் கேட்குறாரு. ஆனா அவன் எதுவும் சொல்ற மாரி இல்ல. அப்படியே அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். இவன் இந்த மாரி இக்னோர் பண்ணதே இல்லையே, இந்த மாரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்க. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. அங்க 2 லேடீஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு பணக்கார டாக்டர் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பேசிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு நம்ம டாக்டர் தாட் வந்துடுறாரு. இங்க நம்ம ஜென் இருக்கால, ஆஸ் யூசுவல் அவளோட அங்கிள் கிட்ட வந்து எனக்கு இந்த ஃபோனை வச்சுட்டு இதில் யார் கால் பண்ணாங்க, எதனால அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துருந்துடுறா. என்னாச்சு ஐசு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸுக்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு அவள் அங்கிள் வந்து ஒரு டெடி பேர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருப்பா. அந்த டெடி பேர் வந்து ஐஸ்கிட்ட கொடுத்துட்டு இதை வாங்கறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் ஃபோன் போனாலும் பரவாயில்ல, இந்த குட்டி மங்கி இருக்குல்ல இதை வச்சு நான் விளாண்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிட்டு இருக்க. சரி உனக்கு புது ஃபோன் வேணுமா, நான் வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கேட்குறா. இல்லை இல்லை எனக்கு இந்த மங்கி போதும், கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது நாவல் அதுக்கெலாம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக என்னோட அமௌண்ட்லாம் வந்துடும், நான் பார்ட் டைம் வேலை பார்க்குறேன்ல அதில் வாங்கிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேயே வச்சு விளாண்டுட்டு இருக்கான். ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் நமக்குன்னா அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு சொல்கிறா. ஆனால் அது வேலை செய்யலை. இங்கே ஐஸ் உட்காந்துட்டே இருக்கு. ஜென்னு மட்டும் ஏஞ்சி போய் தனியாக நின்று பால்கனியில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. எதுக்கு இவ தனியாக ஏஞ்சி போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் அங்கிள்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. ஆனால் என் ஆள் டாக்டர் தாட்டிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிட்டு இருக்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவனால் உனக்கு கால் தானே பண்ண முடியும், ஆனால் அவன் பக்கத்தில் இருந்துச்சு, என்னால் அதுக்கும் மேலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்படி சிரிச்சிட்டே இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஜென் அவளோட அங்கிளை பார்க்க வந்திருக்கா. அந்த நம்பரை பார்த்தா அனிச்சித்தோட நம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கு. அனிச்சித் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஐஸோட அப்பா தான், அதாவது ஸ்டெப் ஃபாதர். சரி அவருக்கும் ஐஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா ஏதாச்சும் நம்ம பண்ணலாம்ல, ஒருவேளை அவன் ஏதாவது கல்பிரிட்டாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கு. ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஐஸை வந்து குளிக்கிற டைமில் ட்ரெஸ் மாற்றுற டைம்லலாம் ஃபோட்டோவை எடுத்து வச்சு இந்த நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ வரல அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நான் லீக் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க அங்கிள், நான் இது யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் என்னோடய பிளான் தான் இதில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் ஐஸு பேசுகிற மாதிரி நம்ம பேசி அதுக்கப்புறம் அவனை வர வச்சு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கான். அங்கே காரில் ஏறிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே மெசேஜ் வருது, நீ எங்கே இருக்க, நான் பேங்காக்கில் தான் இருக்கேன், இப்போ மட்டும் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரல அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஸ்லாம் இன்டர்நெட்டில் லீக் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவன் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜென்னுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இன்றைக்கி நைட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஐஸோட ஃபோன் கால் ரிங் ஆகுது. இல்லை என்னோடய ஃபோன் தான், ஒரு புது ஃபோன் வச்சுருக்கேன், நான் தான் நிறைய காசு வச்சுருக்கேன், 2-3 ஃபோன் கூட வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஐஸுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே தான் இருக்குது. இதில் மெசேஜ் நொட்டுன்னு வந்துகிட்டே இருக்க. வா என்னை இந்த ஹோட்டலில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் வந்துடுச்சு. அங்கே அந்த அனுப்பிச்சிட்டு இருக்கான்ல அவன் வந்து இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. இங்கே வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வந்து பார்த்தா இங்கே கிரேட் இருக்கான்ல, என்னக்கா வீட்டுக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் இது ஏன் வீடுறா, நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவளோட டிடெக்டிவ் அங்கிளை தான் பார்க்க வந்திருக்கா. நான் அந்த இடத்துக்கு கரெக்டான டைம் போயிடுவேன் மேடம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஜென் இருக்கால, அவள் ஒரு இடத்துக்கு வர மாதிரி இருக்குது, அப்படியே ஃபுல்லாக ஹாண்டடாகவே தான் இருக்குது, ஒரு சவுண்டுமே இல்லை. ஆக்சுவலி இந்த டிடெக்டிவ் அங்கிள் இருக்கார்ல, இவர் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு அனுச்சித்தை போட்டு ஆடின்னு அடிச்சுட்டு இருப்பாரு. அவங்க அங்கே அடிச்சுட்டு சண்டை போட்டுட்ருக்க. இங்கே நம்ம ஜென் வந்து ஐஸை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பா. வந்து பார்த்துட்டு நான் என் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம், அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவள் வந்தோடனே நான் அவனை பார்க்காம எவ்வளோ நாள் கஷ்டப்படன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே அனுச்சித்தை போட்டு நல்லா அடின்னு அடித்து துவச்சி தம்ஸ்அப் பண்ணியாச்சு நம்ம டிடெக்டிவ் அங்கிள். இங்கே ஐஸு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஜெனோட லேப்டாப் வச்சு அவளோட நாவல் ரைட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கா. ஆனால் இவளுக்கு அப்பப்போ ஒரு டவுட் வருது. சரி
அவள் ஹேண்ட்பேக்கில் அடிச்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃபோனை எடுத்து பார்க்குறா. எடுத்து பார்த்தா அதில் அவன் மிரட்டினது, நாங்கள் வரேன்னு சொன்னது எல்லாமே இருக்குது. இதுக்கு அவள் இந்த மாதிரிலாம் மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போச்சு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னை பார்த்துட்டு, சே உனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்கிட்டு அங்கிட்டு போயிட்டுருக்கா. இவள் நம்ம ஜென்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஜென்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு ஐசு, நான் உன்னை பற்றி எதுவுமே தப்பாக நினைக்கல, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அதை பார்த்துக்கவே கூடாது ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. இங்கே நம்ம டிடெக்டிவ் அங்கிள் இருக்கார்ல, இவர் அப்படியே அவன் அந்த அனுஷத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இடி நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க. இங்கே ஜென் இருக்கால, ஐஸ் மேலே படுத்துட்டு, கவலைப்படாது, நான் உன்னை பற்றி எந்த தப்பாகவும் நினைக்கல, நீ அந்த இடத்துல ஒரு விக்டிம் தான், உன்னை நான் எப்படி தப்பாக நினைப்பேன், உன்னை நான் தப்பாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிட்டு இருக்கா. நீ என்னை எந்த விதத்துலையுமே தப்பாக நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறான். ஆஃப்டர் ஆல் நான் இப்போது ஒரு கெட்டு போன மாதிரி ஆகிட்டேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன். எங்கள் பாரு, நீ எந்த விதத்துலையுமே கெட்டு போனாலாம் கிடையாது, நீ எப்போவுமே எனக்கு பியூர் தான், நீ எப்போவுமே என்னோடய ஐஸ் தான், உன்னை நான் எப்போவுமே விட்டுட்டுலாம் போக மாட்டேன், இப்போ நான் உனக்கு அதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவன் மேலே படுத்துக்கிறா. அப்படியே நம்ம ஐஸுக்கும் ஜென்னு பக்கத்தில் இருக்கிறதுக்கு லைட்டாக ஃபீல் ஆகிடுச்சு. ஜென்னும் சும்மா விடுற மாதிரி இல்லை, ஐஸ் இதை தானே எதிர்பார்த்தா, இப்போ அவள் கூட இருந்துட்டா அவள் கண்டிப்பாக நம்மளை நம்புவாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸுக்குள்ள க்ளோஸாலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே ஐஸுக்கு இப்போது இதுக்காக கவலைப்படுறதா இவ கூட சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லி தெரியல. அவளுக்கு அட்லீஸ்ட் ஜென்னு நம்ம கூட இருக்க ஒத்துக்கிட்டா, இதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு யாரும் கிடையாது, நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு மெசேஜ் வருது, நம்ம டிடெக்டிவ் அங்கிள் இருக்கார்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜென்னும் ஐஸும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜென்னு கேட்டுட்டு இருக்கா, எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் எது பண்ணாலும் அழகாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறவங்க, இந்த பிள்ளைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஜென்னு ஐஸுக்கிட்ட கேட்குறா, உன் மண்டையில் எதுவும் பெயின் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லையே அதெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு பாட்டுக்கு விளையாட போயிடுச்சு. இவன் ஒரு மாதிரி டவுட்லேயே தான் இருக்கா. ஆனால் ஆக்சுவலி ஐஸ் தனியாக உட்காந்து அழுதுட்டு கொஞ்சம் என் மண்டையில் பெயின் இருக்கிறதுனால அவங்ககிட்ட பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிரும். ஹேரை இவளே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணிப்பா. ஏன்னா நம்ம ஜென்னை இவகிட்ட சரியாக பேசிட்டு இருக்க மாட்டா, அதனால் வீட்டுக்குலாம் அழுது கதறிட்டு இருந்திருப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்க காணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம மேட் அப்படின்றது தாய்ஜி ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஐஸ் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு பெட்டில் ஏஞ்சி உட்காந்துட்டு எங்கே நம்ம ஜென்னு சொல்லி தேடிட்டுருக்கா. ஜென் ஆல்ரெடி காலில் இருக்கா, யாரும் இல்லை, அங்கே அங்கிள் தான் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜென் நான் கொஞ்சம் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிட்ட சொல்ல, அவன் என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செல்லம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இல்லை நான் போய் தான் ஆகணும், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கா. இங்கே கிரேட் இருக்கான்ல, இன்னும் ஐசியும் தயவு செஞ்சு கொத்தி விடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்ருக்கான். விட்டுடா, அவள் உன்னோட பெரிய பொண்டா, அவள் வேறு யாராச்சும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஐஸ் நான் வெளில போகணும்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ நீ வேணால் கிரேட்டை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸை கிரேட்டுக்கிட்ட கோத்து விட்டுட்டு இங்கே நம்ம ஜென் இருக்கால, அவங்களோட ஃபேவரட் யூடியூபர் பேர் இருப்பாங்களா, அவங்கள தான் பார்க்க வந்துருக்கா. பார்த்துட்டு பொண்ணுங்களுக்குள்ளே எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இங்கே அப்படியே அவள் அங்கிளுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஐஸை இவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கா போலக்கு. அக்காவும் தம்பியும் அப்புறம் நம்ம ஐஸு 3 பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க ஸ்நாக்ஸோட. அப்படி நம்ம டாக்டர் தாட் இருக்காருல, அவர் அங்கே வர இப்போ பாரு அவள் என்னெல்லாம் பண்ணுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிரேட்டருக்கெல்லாம் சொல்லிட்டுருக்கா. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் கிரேட்டோட அக்கா அதை நம்ம ஜென் தண்ணி அடித்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு அந்த தண்ணியை கலக்காமல் நிறைய ஆல்கஹால் ஊற்றி விட்டுறான். அவள் அப்படியே தடுமாறி நடந்து என்ன பண்ணான்னு சொல்லி அவளுக்கே தெரியல. காலையில் எழுந்தா மண்டை வலிக்குது. ஐஸ் என்ன பண்ணேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஓவராக ஆட்டை போட்டுட்டேன், நம்ம டாக்டர் தாட்டியும் தம்பியும் கூட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இது டான்ஸ்லாம் ஆடினேண்ணா, அதுவும் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, உன்னை நாங்கள் தான் கட்டிலாம் போட்டு வச்சோம், டாக்டர் தாட் தான் எங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. போச்சு, ரொம்ப கேவலமாக இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஜென் மேடம் என்கிட்டருந்து நீங்கள் எங்கேயும் எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டக்குன்னு கிஸ் கொடுக்க வந்துட்டுருக்கா. அங்கே நம்ம ஜென்னுக்கு நேற்று நைட்டு அடித்த கேரி வாமிட்லாம் வந்துட்டுருக்கு. டாக்டர் தாட் கையில் ஏதோ ஒரு பொம்மை தூக்கி வச்சுட்ருக்காரு. அதான் நம்ம ஜென்னு ஐஸு கொடுத்தால அந்த மங்கி பொம்மை தான்.
ஆக்சுவலி இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மங்கி பொம்மையில் லைட்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கும் டாக்டர் தாட் கேட்டுட்டு உங்கள் ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒத்து வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக யாராவது சைக்காட்ரிஸ்ட் தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டை கேட்டு வச்சிருப்பா. அது இல்லாமல் சிங்கு வந்து கொஞ்சம் ஓவர் பாசிட்டிவ் ஆகிட்டு இப்போ நம்ம டாக்டர் தாட்டை பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் தான் வந்து அவனுக்காக பேசிட்டு இருக்க. இல்லைங்க நீங்கள் பேசுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படி பார்த்தாலும் உங்களோட நான் வந்து கம்மி தான், ஆனால் அதுக்காக நான் பேசாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க வேறு கிளாஸ், நான் வேறு கிளாஸ் தான், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்கிற ரேஞ்சில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிங்கம் வந்து நம்ம டாக்டர் தாட் கூட கொஞ்சம் கோத்து விட்டுட்டு போயிட்டுருக்கா. இந்த கிரேட் இருக்கான்ல அவன் வந்து ஐசி பக்கத்துக்காக வந்திருக்கான். வந்து ஐசி என் மனசில் நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைடா நீ எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஐசி சொல்லிடுச்சு. இங்கே ஜென் வந்தோடனே இல்லை இங்கே அவன் தம்பி வந்து இன்றைக்கி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அவன்கிட்ட நான் சொல்லலை, இருந்தாலும் நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசி சொல்லிட்டு இருக்க. இங்கே ஜென் என்னன்னா நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்லை எனக்கு இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜென்னு வீட்டுக்கு வந்து ஐசியும் ஜென்னையும் கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே நம்ம கிரேட் இருக்கான்ல அவனுக்கு இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ஸை போட்டு தாறுமாறாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். கிரேட் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐசி கேட்க. இல்லை பரவாயில்ல எப்போவுமே அப்படி தான், கொஞ்சம் கோவக்காரன், கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கிரேட் வந்து இவங்க கட்டி பிடிச்சிக்கிறது பார்த்துட்டான். எனக்கு தெரியும் நீ ஏன் இப்படிலாம் ஏமாத்துறீங்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் கேட்டுட்ருக்க. பசுக்குன்னு ஐசி மேலே கை வச்சுப்பான் போலுக்கு. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு அப்படியே நம்ம ஐசி ஒரு மாதிரி பதட்டத்துலேயே அழுதுகிட்டே இருக்கு. ஜென் தான் பக்கத்துலேயே படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருக்கா. அது இல்லாமல் லேட் நைட்டாக வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஃபேவரட் பேர் இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணி ஆக்சுவலி அந்த பேரில் ஒருத்தவங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் தான், அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி டாக்டர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம ஐஸோட அப்பா இருக்கார்ல, அதாவது ஸ்டெப் ஃபாதர், அவன் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதுலேயே வந்து அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து அவன்கிட்ட வந்து அப்யூஸ்லாம் பண்ணியிருந்துருக்கான். அதை ரெக்கார்ட்லாம் பண்ணி ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து வச்சுருக்கான் பிள்ளைக்கு. இதை வந்து இவ அவங்க அம்மா கிட்ட சொல்ல, இங்கே பாரு உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி விட்டுட்டாங்க. இதான் சம்பவம், இதனால அவள் பாதிக்கப்பட்டிருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. சிங்கை வந்து டாக்டர் தாட் வந்து அவரோட அம்மாக்கிட்டே வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுட்ருக்கான். என்ன அப்படின்னா இங்கே அவன் வந்து இந்த மாதிரி என் மேலே நம்பிக்கை இல்லை, என் பேரண்ட்ஸ்க்காக நான் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நீ கவலைப்படுற, இதோட முடிச்சுக்கலாம், நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கு. சரி அப்போ ஜென்னு அந்த பிள்ளை நீ லவ் பண்ணுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அம்மா அது என்ன அப்படின்னா நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணலாமா, நாங்கள் 2 பேரும் வேறு ஆள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பேசுறதெல்லாம் ஓகேடா, ஆனால் படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அங்கே ஜென்னு கால் பண்ணுறா. இங்கே நம்ம ஐஸு பின்னாடி வந்து ஜென் தான் கை வச்சிருப்பா. அப்போதுக்கு நான் வந்து பதற ஆரம்பிச்சிட்டா. இல்லை அதான் ஓகே தான், எதுக்கு சைக்காட்ரிஸ்ட்லாம் தேவையில்லாமல் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் சொல்லிட்டு இருக்க. ஜென் வந்து நம்ம டாக்டர் தாட்டை தான் பார்க்க வந்திருக்கா. பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்டே பேசினது டாக்டர் தாட் சொல்லிட்டு இருக்க. இதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் இப்படிலாம் நடக்கும் நான் கனவு மட்டும் தான் நினச்சிக்கணும், தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எங்கள் அம்மா முன்னாடி மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டை நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஜென் ப்ளீஸ் இதோ நம்ம நிறுத்திக்கலாம், இதனால எல்லாருமே ஹர்ட் ஆகுறாங்க. சரி உனக்கா 1 டைம் வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜென்னு கூட நம்ம டாக்டர் தாட் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அதுக்குள்ளே இவங்க ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் அந்த மங்கி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அது அவங்க அம்மா கேட்டுட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஐஸை வந்து கூட வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டீங்க. பாரு நீங்கள் அவளை லவ் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் 2 பேருமே இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டா எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜென், எனக்குமே ஐஸை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ டேட் பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவள் ஒரு பொண்ணாக இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அதுக்காக உன்னோட ஸ்டடீஸில் நீ வந்து ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்க. அம்மா ஆனால் நீங்கள் இப்படிலாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்க. இல்லை நான் சொன்னேன் தான், ஆனால் எப்போ அந்த ஃபார்ச்சூன் டெல்லில் சொன்னாங்களோ அப்போயே நான் என் மனசை லைட்டாக மாற்றிக்கிட்டேன், இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஐஸுக்கும் ஜென்னுக்கும் வந்து க்ரீன் சிக்னல் கிடச்சிச்சதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஷ் யூஷுவல் இந்த ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இவங்களோட இந்த ஃபேவரட் பேரை தான் காமிக்கிறாங்க. நம்ம டென்டிஸ்ட்டும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவங்க 2 பேரும் வந்து அவங்க லைஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஜென் இருக்கால ஒரு இடத்துக்கு வந்து ஐஸை கூட்டிகிட்டு வந்துருக்கா. ஆக்சுவலி நேற்று நைட்டு கிறிஸ்மஸ் ஒர்க்லாம் நடந்து அதை எடுத்து வைக்க வந்திருப்பாங்க உங்களுக்கு, இருந்தாலும் ஸ்பாட் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலி நம்ம ஜென்னும் ஐஸும் வந்து அஃபிஷியலி பார்ட்னர்ஸ் ஆகிட்டாங்க. அஃபிஷியலி மீன்ஸ் இப்போதைக்கு அவங்க வீட்டில் ஓகே சொல்லியிருக்காங்க, அதாவது கூடிய சீக்கிரம் ஒன்று செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்னுக்கு வந்து பயம்லாம் கிடையாது, ஐஸு கூட வந்து இருக்கலாம், மனசு சொல்கிற மாதிரியா ஐஸு கூட இருக்கலாம், அதனால் யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது, யாருக்கும் இப்போ தெரியக்கூடாதுன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படியே ஐஸை வந்து ஜென்னை ஹக் பண்ணிகிட்டே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஐஸை காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஜென்னு கூட வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் போன ஒரு பொண்ணு இருந்துப்பா, அவகிட்ட தான் நம்பர்லாம் வாங்கி
ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் ஜென் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம் நீ ஏன் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்பில் வேற ஜென் கேட்டுருந்துருப்பான். இல்லை நான் பேங்காக்கு வந்திருக்கேன், இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா, அதனால உனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து இவங்களோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல கட் பண்ணி இவங்களை சைல்ட்ஹுட்டை தான் காமிக்கிறாங்க. ஐஸ் வந்து ஜென்னிக்கிட்ட கேட்குறான், என்ன மேட்னா ஏதாவது க்ளீன் பண்ணுற பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் உனக்குலாம் இங்கிலீஷே தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்டுருக்கா. இதோட இந்த 6th எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கறக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ரோஸ் கலர் ஹார்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் அப்படின்றது தாய் ஜிஎல் ட்ராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஐஸோட அம்மா இருக்காங்களே, எங்கே அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார் ஒன்னட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஜென்னு வந்து அப்படியே கொலைச்சிட்டு இந்த கோலத்தில் என்னை பார்த்து அவள் மயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பக்கத்துலேயே போய் உட்காந்துருக்கா. ஆனால் ஐஸை கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு நாவல் எழுதிட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன், அதுவும் ஒரு ஜிஎல் பற்றினது தான். இது ஐடியாவே நான் ஒன்றே பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ஜென் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல ஒரு கிஸ்ஸிங் சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. அங்கே ஐஸுக்கு ஏதோ கால் வந்துருக்கா. நான் அதை எடுக்க மாட்டேன், ஏன்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சிங்கர் காலில் அவனை வந்து நம்ம டாக்டர் தாட்டோட அம்மா வந்து நான் உனக்கு 1 மில்லியன் தரேன், அந்த 5 மில்லியனை 5 வருஷத்தில் மாற்றிடுவான், என் பையனை உனக்கே கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நானே ஏர்ன் பண்ணி அதை வந்து சம்பாரிச்சு வந்து நான் யாரை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம பாடி கார்டு அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஐஸோட அம்மாவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வச்சு ஐஸோட அம்மா கிட்ட ஜென் வந்து கேட்டுட்ருக்கா, உங்கள் பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, இதெல்லாம் காரணம் உங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணுமே, அவளை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க உதவி கேட்டுட்ருக்கா. என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு எந்த வித கவலையுமே கிடையாதுல்ல, அந்த ஆள் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லி தேடுறது மட்டும் உங்களோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அங்கே வந்து ஏஞ்சி வந்துடுறா. இங்கே ஐஸ் அவளோட அந்த நாவல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்பாடி வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென்கிட்ட பால் குடிக்கிறியா நீ, இல்லை நான் உனக்கு இதான் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்க. எனக்குலாம் நோ ரொமான்ஸ், நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அவள் பிடிச்சி வம்பிழுத்துட்ருக்கேன். சொன்னால் எங்கே கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அங்கே பால் எடுத்து வச்சுருப்பா, அதை எடுத்து குடிச்சிட்ருக்கா. அப்புறம் உனக்கு நான் வாயால் எதுவும் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து வாயில் வச்சுட்டு நான் என்ன ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒம்பழுத்துட்ருக்கேன். இங்கே நம்ம ஜென்னோட அம்மா என்னென்னா ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே கிரேட்டில் கொலகானில் இருக்கான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு என்னை இப்படி ஏமாற்றி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்செட்லேயே சுற்றிட்டுருக்க. சுத்தமாக ஜென்னிக்கிட்ட பேசவே மாட்டான். ஆனால் ஜென்னு வந்து கேட்கலாம், அவனுக்கு பிடிச்ச கேட்கலாம் வாங்கி தந்துட்டுருக்கா. இருந்தாலும் அவங்க அந்த டின்னருக்கு வந்து அப்போ ஐஸ் வரல, தெரியும் எனக்கு அவள் தானே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் வந்து ரொம்ப சோகமாகவே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கான். இவன் இப்படி பிரேக்கப்பில் சுற்றிட்டுருக்கா. அங்கே நியூஸில் ஒரு திடுக்கிடும் சம்பவம் வருது. என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஜென்னு ஒரு ஆளை வந்து ஏமாத்தினால, அதாவது நம்ம ஐஸோட ஸ்டெப் ஃபாதர் அவன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. போச்சு ஏதோ சம்பவமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் வீட்டுக்கு வந்துட்டு ஐஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டீங்க பாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்ருக்கா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்க பாருங்க அம்மா, உனக்கு அவன் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம ஐஸுக்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டா. சிங்கிருக்கான்ல, அவன் வந்து அவனோட அந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். நம்ம டாக்டர் தாட்டும் வந்து கேட்குறாரு, இல்லைப்பா இப்போ தான் வந்து வெளில கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கே நம்ம டாக்டர் தாட்டுக்கு வந்து ஒரு கால் வருது, நான் இங்கே தான் மொட்டை மாடில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்று கால் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இதுதான் நமக்குள்ளே இருக்க கடைசி கான்டாக்டாக இருக்கும், இந்த காலுக்கு அப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவன் பாட்டுக்கு கட் பண்ணிட்டான். சிங் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் தாட் மேலே வரதுக்கு முன்னாடியே அவன் அங்கே வந்து கிளம்பிட்டான். இதில் வேறு நம்ம ஐஸோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கான்ல, அவன் செத்து போனது பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஐஸோட அம்மா வந்து இந்த ஃபுட்டேஜில் இருக்கவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆக்சுவலி நம்ம ஜென்னோட பாடி கார்டு இருக்கார்ல, அவரும் அந்த ஃபுட்டேஜில் இருந்திருப்பார், நல்லாவே தெரியும் எனக்கு, பெரிய இடம் தான், என் ஹஸ்பண்டோட சாவுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அப்படியே மொத்தமாக நம்ம ஜென்னோட பாடி கார்டு மேலே வந்து அந்த கேஸை வந்து திருப்பிட்டுருக்கு. அவன் வேறு ஏதோ ஷிப்பில் செத்து போயிருக்கான், அதுவும் இல்லீகல்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம ஜென்னோட அப்பாவோட பிஸ்னஸ் வேறு பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஜென்னோட அப்பாவும் கொஞ்சம் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இங்கே அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கால, மைஸோட ஸ்டெப் ஃபாதர், அவன் வந்து நம்ம பாடி கார்டு அங்கிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் போடுறதுக்கு முன்னாடியே 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பானுங்க. எப்படியும் அவனுங்களே போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அங்கே கையில் கன்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அவனெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்ருக்கேன். சரி எப்படி இவனுங்களே முடிச்சு கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஜென்னுக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. இதில் வந்து பாடி கார்டு அங்கிள் என்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வேணாம், நானே போய் போலீஸில் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அப்படிலாம் உன்னை வந்து தனியாலாம் விட்டுற மாட்டோம், எங்களுக்காக நீ வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு
ஐஸுக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, இதுக்கப்புறமேட்டுக்கு எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து நம்ம ஜென்னியும் அமுச்சு வச்சாச்சு. இன்னொரு புது பிரச்சனை கிளம்புது. என்ன அப்படின்னா, ஜென்னோட அப்பாவுக்கு வந்து யாரோ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, உன் பொண்ணு வந்து என் கஸ்டடியில் தான் இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் சாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கா. இங்கே நம்ம ஜென்னு வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே திறந்து பார்த்து பேப்பராக இருக்குது. அது ஓப்பன் பண்ண பயத்தில் வந்து கத்திப்பா போல இருக்குது. எங்கே நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலியாக அதிர ஆகியிருக்கு. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கிரேட்டுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நம்மளை வந்து எதாவது பண்ணி விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே கிரேட் வந்து ஒழுங்கு முறை தான் ஐஸை வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் பாட்டுக்கு இருக்க கடுப்பில் வந்து நம்ம ஜென்னை பிடிச்சிட்டு போக, ஜென் வந்து ஐஸுக்கிட்ட இங்கே பாரு ஐஸா, என்னால் உன் கூட இருக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவளுக்கு வந்து அவளோட இந்த பயத்தில் வந்து அவகிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு. அந்த இடத்துல இந்த கேஸ் போயிட்டுருக்கு. இவளுக்கு அந்த பயம் வேறு ஒரு பக்கம். இங்கே ஐஸை வந்து விட்டுட்டு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பயமும் போயிட்டுருக்கு. இங்கே ஐஸை விட்டு தனியாக இருக்கவும் இருக்கு மனசு வரல. அதனால் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டா. இதுக்கப்புறமேட்டுக்கு இதில் விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா போல இருக்கு. அதுவும் தனியாலாம் வரல, ஐஸை சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலி எதுக்கு கூட்டி வந்திருப்பா அப்படின்னு சொன்னால், இங்கே ஐஸோட அம்மாவையும் கூப்பிட்டு இருந்திருப்பா. அவங்க வந்து இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணி விட்ருவேன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி இருந்திருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸோட அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்க. இன்னமும் நீங்கள் அந்த ஆள் தானே நம்புறீங்க? அப்படி ஒரு வேளை உங்களை நாங்கள் கொல்லணும்னா எங்களோட ஓன் ஷிப்லேயே நாங்கள் கொண்டுருப்போம், தேவையில்லாமல் வேறு ஒருத்தவங்களோட ஷிப்பில் நாங்கள் ஒன்று கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணதுனால தான் இவன் இப்படி இருக்கான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸோட நிலைமையில சொல்லிட்டு இருக்கா. அப்போயே அவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்ட் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க மட்டும் மாட்டுறாங்க. இங்கே ஐஸ் அப்படியே அழுதுகிட்டே வந்துருக்கா. எதுக்கு ஜென் இங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்களாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்கா. இல்லை, தப்பு இல்லாமல் நான் பண்ணது தான், என்னால் தான் எல்லா பிரச்சனையும். எதுவுமே நான் வந்து கிளறிக்கக்கூடாது. இந்த விஷயத்த உனக்கு பிரச்சனையாக வந்து கொண்டு வந்து விட்டதே நான் தான், எதுவுமே இல்லாமல் அப்படியே விட்டுருந்துருக்கலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இங்கே நம்ம ஜென்ரிக்கால வந்து அவங்க ஃபேமிலி கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. நான் இதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஐசோவில் ஹக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கேன். அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ எப்போ இதை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கேட்கா. அது ஒன்றும் இல்லை, மாலில் பார்த்தப்போ தான் உன் மேலே இருக்க லவ்வாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப நாளாகவே எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து ஒரு வேலை ஒரு பையனாக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியோ அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டுருந்துருக்கா. ஒரு வேளை நீ என்னை லவ் பண்ணதுக்கு ஃப்ளட் பண்ணி ஓகே பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வச்சுருப்பா நம்ம ஜென்னு. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இவங்களோட ஃபேவரட் பேர் இருப்பாங்களே, ஒரு டென்டிஸ்ட்டும் ரெஸ்டாரண்ட் நடத்துகிற பொண்ணும். அந்த டென்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்களோட அப்பா வந்து பார்க்க வந்திருக்காங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது இவங்க அப்பாவுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததெல்லாம் முதல்ல வந்து சந்தோஷம்லாம் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களை வந்து ஃபாலோலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்களும் அதே இடத்துல தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க போல இருக்கு. அங்கே நர்ஸ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, என் பொண்ணை நினச்சி இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கா, நல்ல பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இதோட இந்த எபிசோட் முடிந்த நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போடி விட்டுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ரோஸ் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் பார்க்க விட்டுட்டு போங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மீட் அப்படின்ற அந்த தாய் ஜில் ட்ராமாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் வந்து நம்ம ஜென்ரிக்கால டாக்டர் தாட்டை பார்த்துட்டு எனக்கு வேறு சான்ஸே இல்லை, நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஐஸை விட்டுட்டு போகிறத வந்து டாக்டர் தாட்டை சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே ஐஸ் என்னன்னா நம்ம சார்ஜர் எடுத்துக்கணும், அப்புறம் மெடிசன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கா. இங்கே நம்ம டாக்டர் தாட்டு வந்து என் கூட இந்த ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லாமல் என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டான்ல, ஒரு குட் பை கூட சொல்லலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இங்கே ஜென் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆயிடுச்சு ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் டிக்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கா. இதில் வேறு இவங்க தங்கறதுக்கு ஏதோ வீடு பார்த்து வச்சுப்பா போலக்கு, இதில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வீட்டை நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நம்ம ஜென்னுக்கு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அங்கே அந்த அங்கிள் வேறு கால் பண்ணி இப்போவே வா ஜென், உங்கள் அப்பா வந்து கிளம்பிட்டுருக்காரு, அடனோடனே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஐஸுக்கெலாம் அப்படியே கண்ணு தண்ணி வந்துருச்சு. ஹக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாத ஜென் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நம்ம ஜென்னி ஐசி தான் காமிக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலி நம்ம ஜென்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகலை, இங்கே இவங்க 2 பேரும் வெளியில் தனியாக வந்துட்டாங்க. நம்ம ஃபேமிலி என்னன்னாலும் சரி நம்ம தனியாகவே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜென்னுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக வேறு இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது, வாமிட் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுருக்கான். இங்கே கிரேட்டருக்கால மெசேஜ் பண்ணி பார்க்குறான், ஆனால் எந்த ரிப்ளையும் காணோம். எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த வந்துடுறேன், உனக்கு மினரல் வாட்டர் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸு போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே பாரு, என் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல உனக்கு, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு
சாப்பாடு வாங்கி தர இடத்துல கூட இவளுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இல்லை. ஏன்னா இவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. மினரல் வாட்டர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவ இப்படிலாம் வாழ்ந்ததில்ல. பிறந்ததுலேருந்தே சில்வர் ஸ்பூனாக தான் வாழ்ந்துருக்கா நம்ம ஜென். இப்போ இவ கூட வந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இதில் நடந்து வரும்போதே அவளுக்கு கால் வேறு தடுக்கி கீழெல்லாம் விழுந்துட்டா. நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கா. ஐஸ் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா எல்லாம் போட்டுபடியே கிடக்குது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட், நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் தான் ஒன்று எடுத்து வைக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல ஜென் அப்படி சொல்லிட்டு ஐஸு கேட்கா. அதெல்லாம் எதுவும் கிடையாது, எந்த இடமா இருந்தாலும் சரி பிடிச்சவங்க கூட இருந்தால் அது பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னுக்கு ஐஸ் கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. இங்கே ஜென் காலில் வேறு அடிபட்டுருக்கலாம், அதனால சுளுக்கெல்லாம் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கூட கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் நம்ம ஐஸ் வந்து வலி எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீவெலாம் விட்டுட்டுருக்கா. இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஐஸ் அந்த சாப்பாடுலாம் வந்து எடுத்து வச்சுருக்கா. இல்லை நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கேட்குறா. இல்லைப்பா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு மாதிரி தான் சாப்பிட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அவளையும் சாப்பிட வச்சுட்டு இவளும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. சரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா, வா நம்ம படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் ஐஸு கூப்பிட்டா. இல்லை நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லியிருந்துருப்பா. சரி வா நானே குளிப்பாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸை வந்து ஜென்னை உள்ளக்க கூட்டிகிட்டு போக அப்படியே ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு வந்து படித்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஐஸை பார்க்கறதுக்கு ஜென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே தான் இருக்கா. அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்க்குறா. நான் மதியானம் வந்துடுறேன், எனக்கு எங்கேயாவது வேலை கிடைக்கான்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல வந்துருப்பா போலக்கு. இங்கே ஜென்னும் வந்து நடக்க முடியாமல் சரி பக்கத்தில் ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. வந்து பார்த்தா இவங்களோட அந்த ஃபேவரட் பேர் இருக்காங்களா, அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், அவங்க ரெஸ்டாரண்ட் தான் இது, நான் அவங்கள மீட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நானும் ஒன்று பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கேன்வாஸ் எதுக்கு அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒரு பெயிண்டர் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென் அவளை இந்த ட்ராயிங்ஸில் காமிச்சிட்டு இருக்கா. அப்படி எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐஸுக்கு நிம்மதியாக இருக்குது. எங்கே நீ விட்டு ஓடிட்டியோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு சொல்லிட்டு இருக்கேன். சேலரி மட்டும் வரட்டும், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கு நம்ம ஐஸு. நம்ம ஜென்ருக்காலாம் ஐஸுக்கிட்ட வந்து இப்போ ஒன்று நாவலில் நீ எப்போ பண்ணுவோம், உனக்கு தான் ஃபுல் டைம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. நான் உன் லைஃப்பை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறேன் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜென் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் கரஸில் கூட படிச்சுப்பேன், ஆனால் உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜென்னுக்கு முடியாத பிள்ளைன்னு நம்ம ஐஸ் தான் பார்த்துக்கிறேன். காலையில் ஏஞ்சோன்னே ஒன்று வேலை கிளம்பி போயிடுறா. இல்லை ஜென்னுக்கு ஒரு டவுட் வருது, இவள் கையில் காசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாவலேருந்து காசு வந்துச்சுன்னு சொல்லியிருந்திருப்பான், ஆனால் அவளோட பேங்க் பேலன்ஸ் வந்து அவள் 3 டைம்ஸ் எடுத்து தான் பார்த்துருப்பான், கொஞ்சம் கூட இருந்திருக்காது. இவளோட பேங்க்கில் போய் எடுக்கலாம் பார்த்தா அதுவும் எடுக்க முடியல. இங்கே நம்ம ஜென் சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் தான் போயிட்டுருக்கு. அது அப்படியே வெளியில் இருக்க ஒரு டிவியில் பார்த்துருக்கு. இங்கே ஜென்னை யாரும் தோற்றமாக இருக்குது, வேறு யாரும் கிடையாது, ஜென்னோட அம்மா தான் ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஜென்னை எப்படியோ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அவன் துரத்திட்டே இருக்க. ஜென்னு ஒரு வழியாக வந்து ஒரு கூடுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கா. இங்கே பார்ப்பா நீ தேடிட்டு இருந்தல அந்த பொண்ணு அந்த சைட் போனாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க சொல்ல. இங்கே ஜென் அப்படியே எஸ் ஆகி ஒடியான்ட்டா. ஜென்னுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, போச்சு இப்படியே தப்பிச்சோ பழிச்சுன்னு ஒடியான்ட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். உன்னை தேடிலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் என்னை பற்றி சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜென் நம்ம டாக்டர் தாட்டுக்கு கால் பண்ணால் அங்கே ஆல்ரெடி நம்ம ஜென்னோட அம்மா வந்து வீடியோ காலில் இருந்துப்பாங்க போல, ஸ்பீக்கரில் போட சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஜென் என்ன கேட்குற அப்படின்னா, டாக்டர் தாட்டை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், கொஞ்சம் காசு மட்டும் அனுப்பிச்சி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கா. இல்லை அக்கௌண்ட்டில் ஃப்ரோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையும் ஒரு வழியாக வாங்கிடுறேன் நம்ம டாக்டர் தாட்டு. இங்கே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படியாச்சும் அவங்க 2 பற்றி பிரித்து விட்டுட்டு என் பொண்ணை என்கிட்டே சேர்த்து விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிள்ளைக்கு. சரி நான் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டு ஒத்துக்கிட்டாரு. இங்கே நம்ம ஜென் இருக்கால, நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒன்றாவே இருக்கீங்களே, எப்போயாவது உங்களுக்கு தோணியிருக்கா ஒருத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த டென்டிஸ்ட்னு சொல்கிறாங்க, இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு வந்து அவளை நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது அவளோட காசில் அவளே வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதுக்காக தான் வந்து நான் அவளை அப்படி பண்ண விட்டுருக்கேன், அதுக்காக அவளை கஷ்டப்பட விட்டுருக்கேன்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்து இப்படி தான் இருக்குன்னு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மோட்டிவேஷனோடு வீட்டுக்கு போக அங்கே வழியில் ஐஸை பார்க்குறா. என்ன அப்படின்னா அவளுக்கு சர்வர் வேலைலாம் கிடைக்கல, ஒரு சித்தவன் வேலை பார்த்துட்ருக்கா. எங்கே ஜென்னு டேரெக்டாக டாக்டர் தாட்டை பார்க்க வந்துட்டு, நான் இங்கே தான் இருக்கேன், இப்போதைக்கு கையில் காசு இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு கண்டிப்பாக கொடுத்துட்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டுருக்கா. இங்கே டாக்டர் தாட் வந்து, இங்கே பாரு ஜென், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா, நீங்கள் 2 பேருமே இப்போ உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீ ஒரு ஆர்கிடெக்ட் ஆக வேண்டிய பொண்ணு, நீ அந்த பொண்ணோட லைஃப்பும் ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கேன்னு தோணுச்சுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் தாட் கிளம்பியிருப்பார். இவ்வளோ வந்து யோசிச்சு பார்க்குற, கையில் சுத்தமாக காசே இல்லை, அவன் நம்மளுக்காக இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கா, இவள் லைஃப்பையும் நம்ம ஸ்பாயில் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இங்கே நம்ம ஐஸுக்கிட்ட வந்து,
நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ லீவ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பரவாயில்ல லீவ் எடுத்துக்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நம்ம வெளியே போகலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது என்ஜாய் பண்ணுறது பீச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இவன் கையில் வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சி ஒரு நோட் வச்சுருப்பா. ஆக்சுவலி அந்த லவ் உண்மை அப்படின்னு சொன்னால் அது எங்கே சுற்றினாலும் திரும்ப இவ கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது படத்தில் பார்த்துருப்பங்களுக்கு அந்த காசு வந்து ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கா. கண்டிப்பாக அவகிட்டே அவள் லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே ஜென் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கா. இவ்வளோ இந்த ஃபேவரட் பேர் இருப்பாங்களே அவங்கள்ட்ட வந்து இந்த ஐஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஐஸுக்கு செம்ம சந்தோஷம். ஆனால் ஜென்னுக்கு தெரியுது ரொம்ப நாள் வந்து நீடிக்க போகிறது கிடையாது, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது கூட. இங்கே நம்ம ஐஸுக்கு வந்து இந்த ஆயின்மெண்ட்லாம் வாங்கி தடவி விட்டுட்டு நீ பாரு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி லவ் யூலாம் சொல்லிட்டு இன்றைக்கி தான் என்னோடய ஹாப்பியஸ்ட் டே ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஐஸ் சொல்லிகிட்ருக்கா, என்றைக்கு நான் உன்னை அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேனோ அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டேன். ஆக்சுவலி உன்னோட அழகுக்காகலாம் இல்லை, நீ தான் எப்போவுமே என்னை காப்பாற்றுற ஏஞ்சல் தெரியுமா. நீ என்கிட்ட கைண்டாக நடந்துக்கிட்ட மாதிரி வேறு யாருமே என்கிட்ட வந்து இவ்வளோ லவ்லியாக நடந்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படியோ ஹக் பண்ணிவிட்டு லிப் கிஸ்லாம் கொடுத்துட்ருக்கா. ஜென்னுக்கு வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ் நம்ம விட்டுட்டு போக போகிறோம், இது நம்மளோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால் ஐஸை வந்து இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஜென் ஐஸு கொஞ்சம் க்ளோஸாகவே இருந்துகிட்ருக்கு. ஐஸு ரொம்ப டயர்டாகி அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பா. அவள் தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ஜென் வந்து ஆக்சுவலி அன்றைக்கி மிட் நைட்டே அப்படியே கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐஸை வந்து அப்படியே ஹேண்ட் கஃப் ஒன்று போடுவாள் எப்போதும், அது வாங்கிட்டு வந்திருக்கான். அதை அப்படியே ஐஸுக்கு போட்டு விட்டுட்டு அந்த கீ மட்டும் கையில் எடுத்துக்கிறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த 1 லாக் அவள் வாங்கியிருப்பாள். இந்த 1 லாக்கை வந்து நீ ஐஸுக்கிட்ட மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட் கிட்ட கொடுத்துட்ருக்கா. இதை அவகிட்ட கொடுத்துட்டு இந்த காசு நான் உனக்கு அப்புறமேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அப்புறம் நான் என் அம்மா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் மட்டும் டைம் கூட அவள் கூட ஒரு நாள் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருப்பா. கடைசியாக ஒரு குட் பை கூட சொல்லாமல் அவளை அப்படியே ஹேண்ட் கப்லாம் போட்டு அங்கேயே விட்டுட்டு போக ஐஸோட அம்மா கூப்பிட்ருக்காப்புல இருக்குது. அவங்க கையில் வந்து அந்த கீயும் அப்படியே கையில் வச்சுருந்த வாட்சிங் கொடுத்து கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துட்டு போக அங்கே மேலே போன தான் தெரியுது ஐஸ் வந்து இந்த மாதிரி கட்டி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க லாக் ரிலீஸ் பண்ண அவள் அப்படியே கத்திட்டு பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான். டாக்டர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென்னு கத்துறா. இல்லை இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு டைம் இல்லை ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் அப்படி காரில் போகிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மீட் அப்படின்ற இந்த தாய்ஜியல் ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஐஸை தான் காமிக்கிறாங்க. இவ செம்ம கண்டா இருக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாக்டர் தாட்டுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காப்புலக்கு. என்ன பேசணும்னு சொல்லி கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தான். இங்கே ஐஸ் இருக்கால அவளோட அந்த நாவலை வந்து யாரோ காப்பிரைட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த மைக்கி வந்து பேசியிருந்துருக்கோம் இல்லையா, இவங்களோட இந்த இன்டிமேட் ரொமான்சஸ்லாம் வந்து அங்கே ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வரைஞ்சி அதை தனியாக ஒரு நாவலை போட்டுட்ருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்களுக்கு நான் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கொடுத்தே தீரணும். ஆக்சுவலி இது என்னோடய ஃப்ரெண்டோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இங்கிட்டு திருப்பி நம்ம ஜனதா காமிக்கிறாங்க. அவள் எப்போதும் போல டிராயிங் வரையிறதுல ரொம்ப பிஸியாக தான் இருக்கா. ஆக்சுவலி நம்ம டாக்டர் தாட்டும் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெயிண்டர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜென் தான். ஆக்சுவலி இந்த விஷயம் நம்ம ஐஸுக்கு மட்டும் தான் தெரியாது, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஜென் கூட வந்து ஒரு பையனும் இருக்கான், ரொம்ப நாளாக கூடவே வந்து வேலை பார்க்குறான் அப்படின்றதுனால கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுது டாக்டர் தாட்டுக்கும் பார்க்குறதுக்கு. என்னப்பா புதுசாக ஏதோ ஆள் செட் ஆகிடுச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பையன் ரொம்ப கூலாக இருப்பான் போல இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டான். இப்போ தான் டாக்டர் தாட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி ஐஸுக்கு வந்து ஒரு பையன் கூட வந்து கொஞ்சம் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஜென் இருக்கால இங்கே தாய்லாண்டுக்கு வரலான்ற ஒரு நியூஸ் கேட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. ஆனால் இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நொந்து போய் தான் உட்காந்துருக்கான். அது இல்லாமல் இவளுக்கு காப்பிரைட் வேறு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் இருக்காவ. ஆக்சுவலி அது நம்ம ஐஸுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஜென்னோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி ஜென் வந்து கேட்டிருப்பா எனக்கு கொஞ்சம் தாய்லாந்து போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வேளை ஐஸ் இன்னமும் இல்லை நினச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக சேர்த்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டுக்கிட்ட மறுபடியும் பொறுப்பு கொடுக்குறாங்க. அடப்பா அவங்களா நீங்கள் தானே பிரிச்சே விடுறீங்க, மறுபடியும் எதுக்கிட்ட சேர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தா. இங்கே நம்ம ஜென்னுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் ஜென் வந்து சுத்தமாக ஐஸை மறக்கவே இல்லை. வந்ததுலேருந்து ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடந்திருக்கா, வெளியில் கூட வரல அவள். இந்நேரமும் அப்படியே ஒரு பக்கமாக கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து அழிச்சிருக்கிறத பார்த்து மொத்த ஃபேமிலிக்குமே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. சரி இவளுக்கு ஏதாச்சும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா தான் வந்து இந்த பெயிண்டிங்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ராயிங்லாம் பண்ணு, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெயிண்டிங்கில் கூட இவள் ஐஸை தான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கான், அதுவும் சாப்பிடாம கொள்ளாமலாம் வரைஞ்சி வச்சுருக்கா.
இதில ஜென்ன வேற ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பான்ல. அவன் வந்து இந்த மாரி நம்ம ஜென்னோட அம்மாகிட்ட கேட்டிருந்திருக்கான். "நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அவன் நேத்து கூட என்கிட்ட வந்து பேசினான்." அப்படின்ற மாரி இவங்க சொல்ல, "இல்லம்மா எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போதைக்கு என்ன தனியா விட்டுருங்களேன். இந்த டிராயிங் மூலியமா மட்டும் தான் ஐஸி என் கூட இருக்க மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. இவங்க அம்மாவுக்கு வந்து புரியுது இதுக்கு மேல இவள எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு. அவ இஷ்டத்துக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க. என்ன சொன்னாலும் நம்ம ஜென் வந்து கேட்குற மாரி இல்ல. ஃபுல்லா பெயிண்டிங்கா வரைஞ்சு வச்சுட்டு, ஐஸ் பக்கத்துலயே இருக்க மாரி நடிச்சிட்டு இருக்கா. எனக்கு ஜென்னுக்கு பெட்டரா ஏதாவது கிடைக்கும்னு தான் நெனச்சேன். பட் அவளே இவ்வளோ கஷ்டப்படும்போது, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் புடிச்சு வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதில அந்த பையன் வேற ஆல்ரெடி வந்து என்கிட்ட பொண்ணெல்லாம் கேட்டிருந்தான். என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஐஸுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவ வந்து இந்த மாரி கத்திட்டே இருந்திருப்பா. ஜென் வந்து என்னைய விட்டுட்டு போயிருக்க மாட்டா. நீ தான்டா என்ட்டருந்து பிரிச்சுட்ட என் ஜென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸு கத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பா. ஆனா, அவ உன்னைய விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிறதுக்காக நம்ம டாக்டர் தாட் அந்த மாரி சொல்லியிருந்திருப்பாரு. அப்படியே நம்ம ஐஸுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்ட பார்த்து, இவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ கூட விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. இவளுக்கு தங்கறதுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, இங்க ஐஸுக்கு தெரியுது இது எல்லாமே பண்ணி குடுத்தது ஜென் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம ஜென் வந்து ஒரு லெட்டரும் வச்சிருந்திருப்பா. இது நீ படிச்சுட்டு இருக்க டைம்ல நான் உன் பக்கத்துல இருக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, உன் கூட இருந்தப்பலாம் நான் வெறும் கஷ்டத்த மட்டும் தான் அனுபவிச்சிருக்கேன். என் ஃபேமிலி கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கேன். உன் கூட இருந்து என்னத்த கண்டேன்? ஒண்ணுமே கிடையாது. கஷ்டம், கஷ்டம். எப்ப பார்த்தாலும் கஷ்டம் தான். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு. எனக்கு புடிச்ச ப்ராப்ளமே நீ தான் அப்படின்ற மாரி நெறையா எழுதி வச்சிருக்கா. எங்க டாக்டர்ட்ட பேசும்போது தான் தெரியுது நம்ம ஐஸோட அம்மாக்கு, இந்த மாரி அவங்க ஹஸ்பண்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சென்சிட்டிவா யோசிக்கிறாங்க. இவ இவ்வளோ தூரம் டார்ச்சர்லாம் அனுபவிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, இவ பக்கம் கொஞ்சம் கேர்லாம் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதே நேரத்தில இங்க நம்ம ஐஸு வந்து ஹாஸ்பிட்டல் அங்கங்க சுத்திட்டு இருந்த டைம்ல, அந்த டாக்டரோட தம்பிக்கு வந்து இவன் மேல லைட்டா ஒரு க்ரஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. ரொம்ப நாளா ஐஸும் வந்து கேட்டுட்டே தான் இருந்திருப்பா. "என் ஜென்னு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ப்ளீஸ் சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துப்பா. ஆமா, அவ தான் உன்ன விட்டுட்டு போயிட்டாளே. எதுக்கு இந்த மாரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? அவள விட்டு அவ மூவ் ஆன் ஆயிட்டா. நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அவள வெறுக்கிறதுக்கான என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ தான் டாக்டர் தாட்டுக்கு புரியுது. அநியாயமா பிரிச்சு விட்டுட்டோமே. இப்போ மறுபடியும் வேற சேர்த்து வைக்க சொல்றாங்களே. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ முழிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜென் இருக்கால்ல, ஒரு வழியா தாய்லாந்துக்கு வந்தாச்சு. வந்தோனே டாக்டர் தாட்ட பார்த்துட்டு, இங்க இருக்க எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் சாப்பிடணும். அப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தாய்லாண்ட ரொம்ப மிஸ் பண்ணிப்பா போல இருக்கு. இங்க இருக்க சாப்பாடு மாரிலாம் அங்க இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு ஒண்ணா வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுல வேற நம்ம ஐஸு கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபோல்டர்ல வச்சுப்பா போல இருக்கு. அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஜென் வந்து மறக்கவே இல்ல. இப்பவும் ஐஸு நெனச்சுட்டே தான் இருக்கா. ஆனா ஐஸுக்கு தான் வந்து மனசே ரணகலமாயிடுச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு அவள என் கூட நெனச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. அதுவும் இல்லாம, இப்போ நம்ம ஐஸ் இருக்கால்ல, இவ தான் வந்து நம்ம டாக்டர் தாட்டோட கம்பெனில வந்து லீடிங் ரைட்டரா இருக்கா, நாவல் ரைட்டர். அதனால இப்போ ஓரளவுக்கு அவ லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு. அந்த சைக்காலஜிஸ்ட்டோட தம்பி ஒருத்தன் இருப்பான்னு சொன்னேன்ல, இவன் பேர் வந்து 10. இவன் ரொம்ப நாளா நம்ம ஐஸுக்கு வந்து ரூட்டு விட்டுட்டே இருக்கான். அதுலயும் வந்து இப்போ வெட்டிங்க்கு வந்து இந்த மாரி கொஞ்சம் ஆக்சஸரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெளில வந்தா, இதுக்கு மங்கி இருக்கிறதெல்லாம் எடுக்கல. அதெல்லாம் நல்லாவே இருக்காது. ஒரு மங்கின்னு கேட்டா ரொம்ப மோசமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு பழசுல ஞாபகம் தானே இப்படி சொல்லியிருக்கா. இங்க இந்த 10 இருக்கான்ல, அவன் அக்கா கிட்ட போயிட்டு, "எதுக்கு அவன் இப்படி சொன்னான்னே தெரிலக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் உட்பிக்கு அவன் க்யூட்டா ஏதாவது வாங்கி தரலான்னு வச்சிருப்பான் போல இருக்கு. ஆனா நம்ம சைக்காலஜிஸ்ட்க்கு தான் தெரியும்ல, இவன் வந்து இந்த மாரி ரொம்ப ஹர்ட் ஆயிது இந்த மாரி இடத்துக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ நெறைய இந்த கஷ்டத்துல சொல்லியிருந்திருப்பா. "கவலைப்படாதப்பா, அவளுக்கு இருக்க கஷ்டத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்திருப்பா. ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாரி இருந்துச்சுன்னா அத விட்டுரு. அத இக்னோர் பண்றது தான் நல்லது" அப்படின்னு சொல்ல, "சரிக்கா நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். எங்க நம்ம டாக்டர் தாட் வந்து நம்ம ஜென்னை கூப்பிட்டு வச்சு, "சரி அவள மீட் பண்ணுறதுக்கு ரெடியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். "நான் கண்டிப்பா மீட் பண்ணிது. நான் அதுக்காக தானே தாய்லாண்டே வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அங்க கட் பண்ணி இங்க 10யும் நம்ம ஐசியும் காமிச்சா, அவ செம்ம காண்டில் இருப்பா போல இருக்கு. ஆக்சுவலி வரப்போகுது நம்ம ஜென்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸுக்கு தெரியவே தெரியாது. நான் தான் அந்த காமிக்கு வந்து பெயிண்டிங் கொடுத்த பெயிண்டருமா அப்படின்னு சொல்ல, "ஓ நீ தானா இது? உனக்கு இரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு உன் மொத்த சொத்தையும் எழுதி வாங்குறேன் பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் வெளியில் வந்துட்டா. வெளில வந்ததுக்கப்புறம் தான் புரியுது, ச்சே எதுக்கு இந்த மாதிரி எனக்கு திரும்ப திரும்ப நடக்குது மறுபடியும் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். அந்த மேட்னு எழுதின அந்த டிஷர்ட் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்துட்டு திரும்ப உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. போகிற போக்கில் நம்ம ஜென்னு மேலே வந்து அப்படியே தண்ணியை மூஞ்சிலே கூட்டிகிட்டு போயிருப்பா. ஆனால் ஜென்னுக்கு வந்து அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அவ அதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்திருப்பா. ஆயுஷுக்கு தான் வந்து மனசே உடஞ்சி போச்சு. அழுன்னு அழுதுட்டு இருக்கா. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு
6 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. என்ன அப்டின்னா, இவங்களோட ஃபேவரைட் யூடியூப் சேனல் பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தவங்க கூட இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. இன்னொருத்தவங்க டென்டிஸ்ட்டு. இவங்க வந்து இந்த மாரி மழையிலலாம் நனைஞ்சு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு ஒடியாந்த டைம்ல வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கான இடமே இருக்காது. கையில இருக்க காச வச்சு இந்த ரெஸ்டாரண்ட் வாங்குனா நாங்க வந்து உருப்படுவோமா அப்டின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்கட்டலாம் கேட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இது 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க 2 பேரோட லைஃப்பையும் நல்லா லீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வரது தான் உண்மையான லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கறதுக்கான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் அப்படின்றது தாய்ஜல் ட்ராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் வந்து நம்ம ஐஸை வந்து யார்ட்டையும் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரும் இல்லை, நம்ம ஐஸை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்களே, அவளை ட்ரீட் பண்ணது டாக்டரோட தம்பி தான் வந்துவேன். இவன் ரொம்ப நாளாக வந்து ஐஸை தூரத்துலேயே இருந்து ரூட்டு விட்டு இருந்திருக்கான். அது இல்லாமல் இந்த பசங்களாம் தொட்ட அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகும்ல, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காகவே கூட சுற்றிட்டு இருந்தவன் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணுறதுக்கும் அவகிட்ட ஓகே வாங்கி அவள் கூட செட்டிலாக இல்லைன்ற ஐடியா பண்ணிட்டான். ஆனால் ஐஸுக்கு இதில் வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து இந்த ட்ராமாவில் பார்க்கலாம். இவனும் வெல்வா ட்ரை பண்ணுற ஐஸு நான் வேணா அவன் கூட இன்றைக்கி நைட்டு தங்கிட்டுமா அப்படின்லாம் கேட்குறான். ஆனால் வந்து நீ கழட்டினதெல்லாம் போதும், ஒழுங்காக வீடு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே வச்சு அவனை அமுச்சு விட்டுறா. அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த மங்கி பொம்மை இருக்கும்ல, அதான் நம்ம ஜென் கொடுத்தாலே அந்த பொம்மையை தான் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இவன் அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து ஜென்னு ரூமுக்கே வந்திருக்காப்புலக்கு தூக்கி கீழே போட்டுட்டு இந்தா உன் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டையும் பொம்மையும் தூக்கி போட அங்கே ஜென்னுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்ன நீ இதுக்கு மேலே எவ்வளோ தான் பயமுறுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசு கேட்க, இது நான் உன்னை பயமுறுத்துறேன்னா, யார் என்கிட்ட வந்து இந்த மாதிரி காப்பிரைட்ஸ்க்காக காசு கேட்டது, அதுக்காக தான் நான் இங்கேயே வந்த தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்ல, எனக்கு எப்படி தெரியும், நான் எழுதாவது தானே நீ கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருக்க, எனக்கு எப்படி தெரியும், உனக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்படி கத்திட்டு போக, இல்லை இப்போ மூஞ்சில் வேறு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கால, அதெல்லாம் வந்து ஜென் வந்து நீ தானே என்னை கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஓ அப்போ எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரியவே தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கேட்குறா. எனக்குலாம் தெரியாதுப்பா, நான் இங்கே காப்பிரைட்ஸ்க்காக தான் வந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்றதுனால இங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னு சொல்ல, அதுக்கு ஐஸை வந்து ஒரு மாதிரி இப்போ நீ இதுக்காக ஃபீலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நம்ம ஜென்னு அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம்தான் பட்டுட்ருக்கா. நம்ம வெளியில் காட்டிக்கல, மங்கி பொம்மையே எடுத்து வச்சுட்டு சே என்னை நீ புரிஞ்சுப்பான்னு நினச்சேன், கடைசியில் நீ என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இவளுக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து மறையவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதே நேரத்தில் ஐஸை வந்து விட்டுட்டு போனால ஜென்னு, அதை வந்து அவள் ரொம்ப மனசுக்குள்ளே ஆழமாக வச்சுருக்கா. அவளை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இங்கே ஜென்னுக்கு வந்து இவ்வளோ எப்படா நம்ம வந்து சாதனைப்படுத்துறது அப்படின்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இதில் நம்ம ஐஸோட கல்யாணத்துக்கே வந்து டாக்டர் தாட்ட தான் ஹெல்ப் கூட்டுற போல இருக்கு நம்ம ஐஸு. நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கா. இது போதா குறைக்கி இடையில ஐஸ் வேறு காணா போயிட்டா, எங்கே போனான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கா. எப்போவுமே வந்து தொலைஞ்சு போன ஒரு ஸ்பாட்டில் இருப்பாள், அங்கே தான் இருக்கா. நம்ம ஜெனுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு உனக்கு என்ன லூஸா இந்த மாதிரி அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் வந்து அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. நீ ஒன்று எனக்குலாம் அட்வைஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ் ஒரு மாதிரி கற்று விட்டுறா. ஜென்னுக்கு வந்து இவளை எப்படா சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஆனால் வேற கொஞ்சம் தண்ணி அடிச்சுப்பாப்புல இருக்கு, வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் வேறு இருந்திருக்கும். அப்படியே இவளை வந்து வீட்டில் விட்டுட்டு போக, சரி உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, நான் உனக்கு வந்து இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒத்தடெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கா. இதனால் உனக்கு நோய் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வேறு கடுப்புலேயே பேசிகிட்டு இருக்கா. பரவாயில்ல எனக்கு வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜென் சொல்லிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக உனக்கு இதுலேருந்து நோய் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுக்கவே போகிறா. சரி ஏதோ கோவத்தில் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு வந்து அங்கேருந்து வந்துட்டு இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஏதோ ஒரு சின்ன குழந்தை பேசுன மாதிரி இவள் வந்து அவளை நைட்லாம் கண்ணு முழிச்சு பார்த்துட்ருக்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஜென் வந்து டாக்டர் தாட்டை தான் பார்க்க வந்திருக்கா. பார்த்தோன்னே அவர் வேறு நீ ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் எதிர்பார்த்து தானே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சொல்லிட்டு இருக்கா. அது டாக்டரும் வந்து இல்லை அவள் வந்து இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் தான் காசு கொடுத்துருக்கேன், அது தெரியாமல் மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இங்கே அடுத்த நாள் ஜென் இருக்கான்ல, அவன் வந்து எங்கே திரும்பினாலும் இவங்களோட மெமரிஸாக தான் இருக்கு. நேற்று நைட்டு வேறு அவளுக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தடலாம் வச்சுருப்பாள், அவளை தூக்கி பெட்டில் போகிற கேப்பில் லைட்டாக ஒரு கிஸ்ஸு சீன் வேறு நடந்திருக்கும். அதை வந்து இவ நினச்சி பார்த்துட்டே இருக்கு. இங்கே ஐஸ் இருக்கால, இவளெல்லாம் மன்னிக்கவே கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்று மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
இதில் இந்த கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம ஜென்னு தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறா. இல்லை எனக்கு உன் பக்கத்தில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக நம்ம ஐஸ் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் கண்டிப்பாக செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு வந்து அந்த வேலையெல்லாம் ஏற்றுக்கிறா. சரி ஓகே எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே இவங்களோட இந்த ஃபேவரட் சோஷியல் மீடியா கப்பல்ஸ் இருப்பாங்களா, டாக்டர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க பொண்ணோம். இவங்க 2 பேரும் ஜோடியாக வரதை பார்த்துட்டு இங்கே ஜென்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஜோடியாக சுற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னாச்சுமா உனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு அவர்கிட்ட சாரி கேட்டு அவளை ஹக் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, நான் பண்ண தப்புக்கு நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. சரி விடு எல்லாமே சரியாகிடும். அவள் உன்னை வந்து உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமே அவளை கொண்டு வந்து அவங்ககிட்ட சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கா. இங்கே நிறையா இவங்க என்ஜாய்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியாமல் இங்கே ஜென்னு வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கா. இங்கே இவ கூடவே ஒருத்தன் வேற சுற்றிட்டு இருப்பான்ல, நான் ஜென்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்துட்டு இருக்க. இங்கே ஐஸ் வந்து அந்த டென்னை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இதை பார்க்க நம்ம ஜென்னுக்கு அப்படியே வயிறு எரியுது. இதில் அந்த டென்னு வேற நான் தான் செல்ல உனக்கு உருளைக்கிழங்கெல்லாம் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஐஸுக்கு வந்து இல்லை வெறுப்பத்துக்காக செய்கிறாளே ஒழியா இவளுக்கு வந்து ஆனால் நம்ம ஜென்னை அந்த பையன் கூட பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இதில் வேற ஒரு பொண்ணு வந்து ஆமாம் எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல் எப்படி லவ் பண்ண முடியும், அதான் பிரிஞ்சிட்டிங்க போல இருக்கு, எவ்வளோ நாள் தான்ப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்காது, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஐஸுக்கு தான் தெரியும் இல்லை மறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென் இருக்கால, ஏன் உனக்கு மட்டும் தான் பொசிஸ் பார்க்க தெரியுமா, எனக்கு ஆக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட சுற்றிட்டே இருப்பாள். அவள் கூட சூட் போட்டுட்டு அவனை வேற கூட வச்சுட்டு இவ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை நம்ம வயசு பார்த்துட்டு ஓ அப்படி போகுது கதை, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே தான் பார்த்துருக்கா. இதில் நம்ம ஜென்னி கூட சுற்றிட்டு இருப்பான்ல அந்த பையன், அவன் வேற ப்ரப்போஸ்லாம் பண்ணிடுறான். இதை பார்க்க அப்படியே ஐஸுக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் எரியுது. சே ஏன் தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே நம்ம டாக்டர் தாட் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காருல அந்த இடத்துல வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறது யாருன்னா நம்ம சிங்கு. அவனே அந்த இடத்த விட்டு ஓடி வந்து எப்படியாச்சும் காசு சம்பாரிச்சு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்துருப்பான். இதில் ஐஸ் வந்து கேட்க என்னப்பா இந்த பக்கம்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் இங்கே வேலைக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இங்கே நம்ம ஜென்னிக்கிட்ட வந்து அந்த பையன் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணாலாம். அவன் வந்து என்னாச்சு ஜென் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளால் எதுவும் சொல்ல முடியல. இதில் இந்த டென்னு வேற இது இந்த சிங்கு பையனை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா. தெரியும் மாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்காம வந்து பார்த்ததும் சிங்குக்கும் சரி டாக்டர் தாட்டுக்கு சரி அப்படியே சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே ஐஸ் இருக்கால, சரி சரி நான் என் ரூமுக்கு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் ஐஸ் வந்து ரூமுக்கு போன மாதிரி இல்லை, பாரில் உட்காந்து தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஜென்னோட அந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து இப்போ நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஐஸுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவள் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. இவன் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கான், ஜென்னு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஜென்னுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. எதுக்கு இப்போ பதில் தண்ணி அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கா, ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ் வந்ததும் அவள் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அங்கே ஐஸு கேட்குற மாதிரியே இல்லை, அவகிட்ட வந்து எப்படி கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஜென் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, ஐஸு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, உனக்கு புரியுதா இல்லையா, நீ டென்னை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு யார் சொன்னது நான் லவ் பண்ணது, நீ வந்து பார்த்தியா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் அந்த மாதிரி நான் லவ் பண்ணவே இல்லை, நான் அவன் கூட இருந்தது எல்லாமே உன்னை எப்பயாச்சும் என்னை விட்டுட்டு போயிட்டதுக்காக நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனால் நீனே அதை நினைக்கல பற்றியா, நான் தான் இப்போ மறுபடியும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் நான் தான் ஹர்ட் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இங்கே நம்ம ஐஸும் ஜென்னும் வந்து அப்படியே லிப்டில் கிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இங்கே ஜென் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை தேடிக்கிட்டு இருக்கா. ஜென்னை இருந்த இடத்துல காணோம், எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு இவ தேடிட்டே இருக்க. அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இந்த அவங்களோட சோஷியல் மீடியா கப்புள்ஸ் 2 பேர் இருப்பாங்களா அவங்கள தான் காமிக்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்க, சரி சரி இந்த ஹோட்டலுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இவங்க லைஃப்பை வந்து இப்போ லீட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருந்ததில்ல அந்த பொண்ணு, அவளுக்கு வந்து ஏதோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு போல இருக்குது, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. நீ பாரு நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது. அப்படி மூஞ்சி தூக்கி வச்சா நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப பாசமாக பேசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜென்னும் ஐஸும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸோட எண்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போங்க. ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ வரதுனால தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம இந்த மீட் அப்படின்றது தாய் ஜிஎல் ட்ராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஜென்னதை காமிக்கிறாங்க. அவள் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்கு,
இங்கே நம்ம ஐஸ் என்னன்னா திடீர்னு திருச்சா பிடிச்சா நினச்சிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம டாக்டர் தாட்டும் வந்து பக்கத்தில் சிங்கு இருந்தால் நல்லாக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. இங்கே ஆக்சுவலி சிங்கு வந்து பார்த்துருப்பார்ல. அப்போ வந்து என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க, என் அம்மா தானே உன்னை ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ சொல்லி உன்னை மிரட்டி அமுச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்ல சிங்குக்கும் எமோஷனலாக ஆகிடுது. 2 பேர் ஹக் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. இந்த டென் இருக்கான்ல, அவன் இங்கேருந்தும் வரான், பக்கத்தில் ஏதோ பொண்ணு வேற இருக்கமா இருக்குது, இதை நம்ம சிங்கு பார்த்துடுறான். இங்கே நம்ம ஐஸு ஒரு மாதிரி எப்படியும் அவளை பழி வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இவ சுற்றிட்டு இருக்கா. அங்கே ஜென் வந்து வெளியில் தான் காமிக்க மாட்டாளே தவிர உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம கூட இருக்க வேண்டியவ இப்படி வந்து யாரோ பக்கத்தில் நிற்கிறதுக்கு நம்மளே ஹெல்ப் தான் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே இப்போல்லாம் ஐஸோட கால் வந்தாலும் அவள் வந்து எதுவும் பெருசாக பேசிக்கிறது கிடையாது. நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸு கேட்டிருப்பா. ஆனால் அதுக்கு ஜென்ன சரி ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலாக யாரோ தேர்ட் பர்சன் மாதிரி தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. அவள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே டாக்டர் தாட்டோட காலும் வருது. என்ன எடுத்து அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இந்த இடத்துல வந்து உனக்கு நிஜமாவே நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஐஸ் இருக்கால, என்ன வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிராக தான் நடந்துக்கிறா. அவன் ஆட்டிடியூடே ஒரு மாதிரி ஒரு பாசியாக தான் இருக்குது. இங்கே நம்ம ஜென்னா அப்படியே பாவமாக இருக்கா. என்ன நான் இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வந்துட்டா அப்படின்னா நான் உன்னை வந்து மன்னிச்சிடுவேன்னு நினச்சியா? என் கண்ணு முன்னாடி அங்கங்கே சுற்றிட்டு இருந்தா உன்னை நான் எப்படியோ ஏற்கப்பட்டு ஏற்றுக்குவேன் அப்பெல்லாம் நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னும் கொஞ்சம் நார்மலாக தான் பேசுகிறா. ஆனால் ஐஸ் வந்து இது கேட்குற மாதிரி இல்லை. அவள் தலையில ஏற மாட்டேங்குது ஜென் சொல்கிற எந்த ஒரு விஷயமுமே. ஜென் வந்து டாக்டர் தாட்டை பார்த்து சரி சிங் எங்கே இருந்தானே எத்தனை நாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்கா. அங்கே கிரேட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு எக்கோ என்ன ட்ரீட் வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமாடா ஆமாடா நான் தான் வாங்கி தரேன், என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, நீ வாங்கி தரேன் நான் கண்டிப்பாக நிறையா ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான் சந்தோஷமா. இங்கே நம்ம ஐஸ் வேறு இருக்கால, அப்பப்போ ஆர்டர் வேறு. இவ பேசுகிற பேச்சுக்கு இவ பக்கத்தில் இருக்கிறதா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதில் காரில் போகும்போது ஜென்னை பக்கத்துலேயே வச்சுட்டு ரொமான்ஸ்லாம் வேறு பண்ணிட்டு வந்திருப்பா. இங்கே இவளுக்கு இந்த ட்ரெஸ்லாம் சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த ஒத்திகெல்லாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ரிஹர்சல் மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இவளை இந்த கவுனில் பார்த்ததுமே ஜென் ஒரு மாதிரி அவளே பார்த்துட்டு இருக்கா. சரி எனக்கு இந்த ஜிப்போட ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஐஸை கேட்கும்போது சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஐஸ் அப்படியே பக்கத்தில் வந்து நாங்கள் 2 பேரும் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ்மாக இருக்கும், எங்களை இப்படி ஒரு ட்ராயிங் வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ட்ராயிங் தானே எப்போதும் பண்ணுறது தானே, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னுக்கு இதெல்லாம் கை வந்து கல்யாச்சு. அதனால அவங்க 2 பேர்த்தையும் நிற்க வச்சு அப்படி ட்ராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கா. என்ன தான் அவளை பார்த்து பார்த்து வரைஞ்சிட்டே இருந்தாலும் பக்கத்தில் அந்த 10 பையன் நிற்கிறான்ல, அவன் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்லேயே தான் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க பிள்ளைக்கு. எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க இங்கே ஐஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இல்லை எப்படியாவது கடுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 இருக்கான்ல அவன்கிட்ட, ஆமாம் நான் உனக்கு ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா. இது பார்க்க ஜென்னுக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாயிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுத்து போயிட்டு இருந்தா இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம டென்ஷன் ஆகிட்டா. இங்கே நம்ம சிங் இருக்கான்ல, ஆமாம் நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் வாங்கணும்ல அதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ப்ரெசென்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இங்கே நம்ம ஜென்னு ஒரு மாதிரி கடுப்பாகி வெளில வர கிரேட்டும் பார்த்துட்டு நானும் இந்த அளவுக்கு தாங்க பொசசிவ் ஆனேன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கான். இதில் இவங்களோட ஃபேவரட் கப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த சோஷியல் மீடியா கப்புள்ஸு, அவங்கள பார்க்கறதுக்காக ஜென் வந்திருக்கா. நான் அவளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், பக்கத்துலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, கடைசியில் அவள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அட்லீஸ்ட் அவள் ஃப்ரெண்டாக இருக்கல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் ஜென்னுக்கு அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியல. இவ்வளோ அவங்க முதல்ல வந்து இந்த கஷ்டப்பட்ட டைமில் ஒரு வீட்டில் வந்து இருந்திருப்பாங்களா, அந்த வீட்டுக்கெலாம் வந்து பார்க்குறா. சரி இந்த இடத்துல அவ்வளோ நானும் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். ஆனால் இப்போ அந்த மொமெண்ட்ஸ்லாம் திரும்ப வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இதில் நம்ம ஜென் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாள், அது கூட காசுலாம் கிடச்சிருக்கும். அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க வாழ்க்கையே. அந்த பெயிண்டிங்லாம் வந்து நம்ம ஐஸை நினச்சிட்டு தான் வரைஞ்சிருப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்க இவளுக்கு திரும்ப ஐஸோட நினப்பு தான் வருது. ஆனால் இப்போ ஐஸ் எப்படி மாறிட்டா, அவளை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணதும் நம்ம தான், நம்மளால் ஹர்ட்டும் ஆயிருக்கா. ஆனால் அவள் இந்த அளவுக்கு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து திரும்ப வந்து ஹர்ட் பண்ணவும் மனசு வரல. அதே நேரத்தில் இப்படி அவளை ஏற்றுக்கவும் முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே ஒரு திங்ஸாக எடுத்து பார்க்குறா.
அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஐஸும் வந்துடுறான். வந்துட்டு, "என்ன இந்த மாதிரிலாம் வந்து சீன் போட்டுட்டு இருந்தா, கடைசியில நான் உன்ன ஏத்துப்பேன்னு நெனச்சுக்கிறியா? அதெல்லாம் எதுவும் நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க ஜென் வந்து, "இங்க பாரு, நம்ம வந்து இந்த மாரி போட்டி போட்டுருக்கிறதுலாம் இது டைம் கிடையாது. கல்யாணத்துக்கான வேலைய பார்க்கலாம். நானே உனக்கு அசிஸ்டன்ட்டா இருந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுடுறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் வந்து இந்த லைட்டு செட்டிங்கு, கேமரா அது இதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. இங்க ஐஸுக்கு ஒரு மாரி மனசே உடைஞ்சிருச்சு. ச்சே! இவ்வளோ பொசசிவ் ஆக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவ என்னன்னா வேலைய எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு, இவ இந்த மாரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அங்க நம்ம கிரேட் பையன் இருக்கான்ல, எப்படியோ நீ அக்கா கூட இருப்பான்னு நெனச்சேன். பரவால்ல ஓகே. உனக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்குன்னா நீ இங்கேயே இரு. ஆனா என் அக்கா இதுல ஹேப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது. ஆனா, உனக்காக எங்க கூட இருந்த டைம்லலாம் ரொம்ப உன்ன நெனச்சு ஃபீல் பண்ணா தெரியுமா? அதெல்லாம் பார்த்து கடைசில நானே உங்கள பிரிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு திட்டுனேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு என் அக்கா உன்னைய வந்து அவ்வளோ தூரம் வந்து லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம கிரேட் பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க ஜென் இருக்கால்ல, அவ வந்து இந்த மாரி நெறையா ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஓகேவா மேடம்? ஓகேவா மேடம்ன்ற அளவுக்கு இங்க இவங்கள வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களோட மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மெமரியா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி, அவங்க அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ப ஐஸுக்கு வந்து மத்தவங்க தொட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஃபீல் ஆகுற மாரி இருக்கு. இவங்க பக்கத்துல இருக்கும்போதெல்லாம். அதுவும் இப்போ நம்ம ஜென் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கா. "நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ பார்த்து ஜென் கேட்க, நான் ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஒரு மாரி கேன்சல் ஆன மாரியே ஆயிடுச்சு. அதுவும் சொதப்பல். சரி ஓகே நெக்ஸ்ட்டு கல்யாண வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜென் வந்து நெறையா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல இவ ஒரு வாட்ச் குடுத்துருப்பாள்ல, அந்த வாட்ச் வச்சு தான் இவங்க வந்து இந்த மாரி கொஞ்சம் இந்த வாழ்க்கையே ஓடி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவ நெனச்சு பார்க்குறா, நான் அவள பத்தி கவலைப்படாம இருந்தா, நான் எதுக்கு அவளுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு இவளே கத்திக்கிறா. இவளுக்கு அத ஏத்துக்கவே முடியல. இவ வந்து கல்யாணமாக்கி வேற ஒருத்தனுக்கு வந்து சொந்தமாக போறா அப்படின்னு சொல்லிட்டு, இவளால அந்த விஷயத்த வந்து ஏத்துக்கவே முடியல. அதே மாரி அங்கிட்டு நம்ம வயசு இருக்கால்ல, இவ வந்து குக் பண்ணது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மாரி டூடுல் ஆர்ட்லாம் பண்ணி வச்சிருப்பா போல இருக்கு. அதெல்லாம் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துட்டு, ச்சே! இவ கூட இருக்கணும்னு நம்ம எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டோம். இப்படி அநியாயமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சின்ன பக்கத்துக்காக நம்ம ஐஸு வீட்டு பக்கம் வர, "ஆமா நீ ஏன் தூங்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜென்னு ஒரு மாதிரி திட்ட தான் செய்றா. அவளும் இங்க வந்து இவ வரைஞ்ச இந்த ஆர்ட்லாம் பார்த்துட்டு, இவளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுற மாரி இருக்கு. ஜென்னுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இவள்ட்ட ஏதாவது சொன்னாலும், "கவுக்க பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "எதுக்குடா?" அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு இருந்துட்டா. ஆனா ஐஸுக்கு வந்து கிரேட் பேசினதுக்கு அப்புறமேட்டுக்கு, மனசுல நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. "இங்க பாரேன், நீ இதுக்கு அப்புறமேட்டுக்கு புது லைஃப் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் பழச நெனச்சுலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு எவ்வளவோ அட்வைஸ்லாம் பண்றா. ஆனா ஐஸால அத ஏத்துக்க முடியல. ஆனா இந்த ஆர்ட்லாம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவளு இந்த ஃபோன்ல இவளோட ஆர்ட்ஸ்லாம் காமிச்சுட்டு அப்படியே 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்குறாங்க. அதுவும் கைய 2 பேரும் கோத்துட்டே தான் படுத்து தூங்குறாங்க. பழையபடி ஒரு நாளாவது இவ கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பா போல இருக்கு. காலையிலே வெள்ளன எந்திச்சு கிளம்பிட்டா. எப்பவுமே இவளுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, வந்து பார்த்தா எங்கேயும் போகல. எங்கேயோ தான் சிங்கு தொட்டி பக்கத்துல விளக்கிட்டு இருப்பா போல இருக்கு பாத்திரத்த. அதே மாரி முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எப்படி அவ வந்து சமைச்சு ஊட்டிட்டு இருந்தா, அதே மாரி சமைச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மீட் அப்படின்றது தாய்ஜியல் ட்ராமாவோட 12th அண்ட் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஜென் இருக்கால, அவள் வந்து நம்ம சிங்கிக்கிட்டேயும் நம்ம டாக்டர் தாட்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னா 10 இருக்காலாம் சரியான பொம்பளை பொறுக்கி போல இருக்குது. அந்த விஷயம் இப்போ தான் தெரிய வருது. நெக்ஸ்ட் இந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்தினாங்களா இல்லையா? சரி கடைசி என்ன தான் ஆச்சு அப்படின்றது வந்து இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, நம்ம ஐஸ் இருக்கல்ல வந்து ஜென்னை கூட்டிகிட்டு இவளை ட்ரீட் பண்ணத டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. யாரும் இல்லை, நம்ம டென்னோட அக்கா தான். அவங்க தானே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்க வந்துட்டு இவ தான் என்னோட ஃப்ரெண்டு ஜென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறா. அட்லீஸ்ட்டு நீங்கள் அவங்களோட குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல இப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம ஐஸை பற்றி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அவளுக்கு மெடிக்கேஷன்லாம் தேவைப்படாது. 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகிட்டியாமா அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்டுட்ருக்காங்க. இங்கே நம்ம டாக்டர் தாட்டு சிங்கும் இந்த டென்னுக்கு எதிராக ஏதாச்சும் எவிடன்ஸ் வேணும்ல, அப்போ தானே அவனை ப்ரூவ் பண்ண முடியும் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜென்னோட பாடி கார்டெலாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இல்லை ஜென்னோட தம்பிக்காரன் வேற நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். இங்கே ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு தான் வரான். வந்துட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டு போக இங்கே ஐஸுக்கு வந்து இந்த கல்யாணம் எப்போல்லாம் நடந்துட்டு இருக்கா. இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு ஜென்னு தான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஐஸுக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு பக்கம் விருப்பமே இல்லை தான். இருந்தாலும் இவ எல்லாத்தையும் செஞ்சாங்கல்ல. இப்போ கமிட் ஆகிட்டா இந்த கல்யாணத்தில் வேறு வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் நீ என் கூடவே எப்போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு அவள் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜென் கிட்ட பேசிட்டே இருக்கா. ஜென்னு வந்து ரொம்ப ஆசையாக சொல்லிட்டு இருக்கா. சே உன்னை அந்த வெட்டிங் ஒன்று பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா.
இவங்க 2 பேருக்குமே இதில் விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்க, நீ ஒரு ப்ரைடாக அங்கே வந்து நிற்கும்போது அழகாக இருப்பா ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டியூம்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஜென் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே ஜென்னுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலாகவே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சது தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு அமைதியாகவே தான் இருக்கா. அடுத்த நாள் காலையிலையும் வருது, இந்த கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஜென்னு ஒரு பக்கம் வந்து எப்போதும் போல மாடர்னாக ரெடி ஆகி வந்துட்டான். இங்கே ஐஸை பார்க்க இந்த வெட்டிங் கவுனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அதை பார்த்து ஏய் சூப்பராக இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூடவே அந்த மணப்பெண் தோழியை அவள் கூட்டிகிட்டு வர. அங்கே நம்ம டென்னோட அம்மாலாம் வந்து பார்த்துட்டு அப்படியே ஐஸோட அம்மா கிட்டலாம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர் தாட்டுக்கு மட்டும் நல்லா புரியுது ஜென்னுக்கு எவ்வளோ கஷ்டமான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. சரி, ஒரு டைம் வரட்டும், பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்க. இங்கே கல்யாணம் நடக்க போகுது. நான் ஐஸை வந்து மனசார என்னோட ஒய்ஃபாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு ஒலி, யாருப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பின்னாடியிலேருந்து அந்த பொண்ணு இருக்காள். அவள் தான், இவன் ஆல்ரெடி என் கூட வாழ்ந்துட்டு இருக்கான், பொண்ணோட குழந்தை வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்னை பற்றி சொல்லிட்டாங்க. சொன்னது அங்கே இருக்க எல்லாரும் ஷாக்கு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்க. ஆமாம், இவன் என் கூட வந்து ரொம்ப நாளாக டேட் பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ அவனோட குழந்தை கூட வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிக்கிட்டே இருக்க. அங்கே ஐஸுக்கு அவ்வளோதான், எப்படியா அந்த கல்யாணத்துல தப்பிச்சு ஓடலான்னு பார்த்துருந்தா, நீ இவ்வளோ கிட்டவனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸால் அதை ஏற்றுக்கவே முடியல. செம காண்டில் அங்கேருந்து போயிட்டா. எங்கே இந்த டென் இருக்காலும் ஐயோ இவ்வளோ எப்படி சமாதானப்பட்டதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கேன். இங்கே ஐஸ் அப்படியே ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு அழுத்துட்டு இருப்பா. ஜென்தா வந்து என்ன ஐஸு இப்படின்னு ஒடியாந்துட்ட, இதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், இதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படியே நடக்குது, எனக்கு மட்டும் எல்லாமே இந்த மாதிரி அன்லக்கியாகவே நடக்குதுல்ல, சரி எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காயே, இந்த அளவுக்கு நீ புலம்புற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், ஆனால் என் லைஃப்பில் மட்டும் இவ்வளோ அன்லக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயசு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படியோ இருந்துட்டு போகுது, எனக்கு இதுதான் லைஃப் அப்படின்னா அது யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பில் வந்துட்டு டென்னுக்கிட்ட பேச வந்திருக்கா அப்படின்னு நினச்சி டென்னு வந்து ஏன் அவளை நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், அவள் தான் தப்பாக நினச்சிக்கிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல ஐஸோட அம்மாலாம் செம்ம கடுப்பில் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதில் இந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு இல்லையா, அதனால இந்த 4 பேர் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஐஸுக்கிட்டேன், சாரி உன் கல்யாணத்தை நான் வந்து நிறுத்திட்டு இல்லை, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், அட்லீஸ்ட் இப்பயாவது உண்மை தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு வந்து அந்த பிள்ளைய ஒன்றும் பெருசாக சொல்லலை, அப்படியே விட்டுட்டான். இங்கே அன்றைக்கி நைட்டு வந்து அப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஐஸு ஜென்னும் மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது. எனக்கு பெரும் சோகமாகவே உட்காந்துருக்கா. ஐஸு ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்ல, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்போ தான் சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் விடியுது. இப்போ நம்ம ஐஸு ஜென்னு வந்திருக்காங்க. அங்கே சிங்கும் டாக்டர் தாட்டும் வந்துட்டு இல்லை இன்னும் உட்காந்து எப்போதும் போலே ஸ்டார்டிங்கில் எப்படி டின்னர்லாம் வருவாங்க கப்பலாக அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜென்னும் ஐஸும் பார்க்கறதுக்கு மூஞ்செல்லாம் ஃபுல்லாக ப்ளஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சது இவங்க வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிங்கியும் வந்து அவங்க அம்மா பார்க்குறவங்க இத்தனை நாள் நம்ம பையனுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சரி ஓகே, நான் உங்கள் லவ்வை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன், நீ சம்பாதிக்கலன்னா கூட பரவாயில்லப்பா, என் காசை கொடுத்தாவது உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தாட்டோட அம்மா வந்து ஃபுல்லாக மனசு இறங்கிட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சும்மா அஃபெக்ஷனில் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசியில் இவங்க வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ சிங்கும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு காசுலாம் சேமித்து வச்சுப்பான்னு எனக்கு தெரியாது, பாவம் அந்த பையனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஐஸும் ஜென்னு ஒரு கோயிலுக்கு வருவாங்கள்ல, அங்கே கூட இந்த மீனுக்கெலாம் அப்படியே இந்த பொரியெல்லாம் போட்டுட்டு பழைய மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. ஐஸுக்கு வந்து சொல்லி பார்க்குறாங்க, பாரு இந்த டைம் வந்து நீ இந்த ஃப்ளர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாதா அப்படின்னு சொல்லியிருக்க, சரி சரி இப்போ எனக்கு முதுகு வலிக்கு தெரியும்னா எனக்கு முதுகு அனுப்பிச்சுட்டு இதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐஸே வந்து க்ளூலாம் கொடுக்குறா. இப்பயும் பழையபடி ஐஸ் வந்து அவளே தான் சமைச்சிட்ருக்கா. இங்கே ஜென் அவளோட புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நிறைய ஷாப்பிங்லாம் 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. ஸோ இந்த வீடு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ ஜென்னு வந்து அவள் அந்த ஈகோலாம் விட்டுட்டா. இப்போ ஐஸுக்காக வந்து இவ்வளோ நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறா. இப்படி லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கு. மறுபடியும் நம்ம ஐஸ் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பொம்மை ஒன்று வச்சுருப்பாங்களா, அதை கூட வந்து ஐஸு பிச்சு போட்டிருப்பாள், அதை இவ சரி பண்ணிட்டேன், இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் உன் மனசை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ரொம்ப நாளாக இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பேன் ஐஸ், இதுக்கு மேலே நான் தப்பு பண்ணவே மாட்டேன், உன்னை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேன், கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு அப்படியே காலில் விழுகாத குறையா கிட்டத்தட்ட காலிலே விழுந்துட்டா. முட்டியெல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். இங்கே ஐஸுக்கு வந்து இதை தானே சொல்லுன்னு சொல்லிட்டு என் கல்யாணம் இன்னும் பொண்ணுலன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்க.
உன் கையை கூட நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஐஸு வந்து மறுபடியும் ஏற்றுக்கிட்டான். மறுபடியும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபேமிலியெல்லாம் விஷயம் போயிட்டுருக்கு. இங்கே சிங் இருக்கான்ல, அவங்க மறுபடியும் டாக்டர் தாட் கூட வந்து ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள ரொமான்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவல் போயிட்டுருக்கு. ஐஸு ஜென்லாம் ஃபஸ்ட் லெவலில் தான் இவங்களாம் 20th லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே ஜென் வந்து கேட்குறோம், பக்கத்தில் ஒரு க்ரூம் இல்லாமல் ஒரு பிரைடு இருந்தால் உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி. பிரைடாக இருந்தால் என்ன, க்ரூமாக இருந்தால் என்ன, எனக்கு என் பக்கத்தில் என் ஜென் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 2 பேரும் நைட்டு ஒன்றா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஐஸ் இருக்கால, அவள் இந்த ட்ராயிங்லாம் வரைஞ்சி அவர்கிட்ட காமிச்சிருப்பா போல இருக்கு. அப்படியே படுத்து தூங்கிட்டா. இங்கே ஜென் வந்து பார்க்க என்ன பிள்ளை இப்படியே படுத்து தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் வந்து இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அடுத்த நாள் காலையில் இங்கே நம்ம டாக்டர் தாட்டு சிங்கும் வந்து சரி உங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஆர்கனைசேஷன்லாம் நான் தான் பார்த்துப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கி கிட்ட தான் வந்து வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. நான் தான் கண்டிப்பாக செய்வேன், நான் இன்னும் அடிச்சு பிடிச்சி வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே 2 பேரும் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது தாய்லாந்து அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் 2 பேருமே இந்த ப்ரைடோட ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. என்னை பார்த்து பொறாமலாம் படாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜென்னு சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே இவங்க 2 பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க அப்படி இங்கே நாங்கள் சிங்கிருக்காங்க. அவன் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்கான். இங்கே நம்ம ஜென்னெல்லாம் ஒரு வேலையுமே விடுறது கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் விழுந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. சிங் எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கி டால்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம 10 கூட போகும்போது வேணாம்னு சொல்லிப்பாள். அது வந்து இப்போ மறுபடியும் வாங்குறாங்க. இப்போ அவங்களோட கல்யாணமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை செட்டிங்லாம் பண்ணியாச்சு. ஜிஏன்னு சொல்லிட்டு ஜென் ஐஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேர்லாம் போட்டு இன்விடேஷன்லாம் அடித்து எல்லாத்தையும் வர வச்சாச்சு. கடைசியாக இவங்க கல்யாணம் இருக்கிறது மட்டும் தான் மிச்சம். இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம ஐஸு வந்து ஜென்னை பற்றி நிறைய பேசியிருந்திருப்பா. ஆனால் நம்ம ஜென் இருக்கால, அதாவது ஐஸு கல்யாணத்துக்கு அவள் முன்னாடி பேசிகிட்டு இருந்திருப்பாள். அந்த 10 கூட நடக்க வேண்டிய கல்யாணத்துக்கு அந்த டைமில் எடுத்த கிளிப் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக பிளான் வச்சுருந்துருப்பா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜென்னோட வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது தான் தெரியுது இவன் ஆக்சுவலி ஐஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாள். அப்போ கூட நான் எப்பவுமே ஐஸோட பக்கத்தில் தான் இருப்பேன், ஐ லவ் யூன்லாம் சொல்லி வச்சுருந்துருப்பா. அதை வந்து கட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அதை இப்போ ப்ளே பண்ணி காமிக்க ஆக்சுவலி இது இப்போ எடுத்த வீடியோ கிடையாது, இதுக்கு முன்னாடியே எடுத்தது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் அவள் வேணும்னு சொன்னாலும் சரி வேணான்னு சொன்னாலும் சரி எனக்கு எப்போவுமே ஐஸு என் பக்கத்துலேயே தான் இருக்கணும். அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி லவ்வராக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் அவள் பக்கத்துலேயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு ரொம்ப கண் கலங்க பேசிகிட்டு இருக்கா. ஐஸுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, நீ கிடச்சது எவ்வளோ பெரிய லக்கி தெரியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கண் கலங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க எல்லாச்சும் யோசனை சொல்லிவிட்டு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஜென்னுக்கும் ஐஸுக்கும் இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த லவ்வில் விழுந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இவங்களுக்குன்னு இந்த கொஞ்சம் மெமரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்ப நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இந்த பூங்கத்தை தூக்கி போடணும் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போட்டுட்ருக்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஜென் ஐஸை வந்து நிறைய போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கடைசியாக வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு பொக்கெட் ஒன்று எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல யாரோ கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வந்து இங்கே பாரு இதை எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் நமக்கு நம்ம லெவலில் ஒரு பெரிய பாண்ட் வந்துச்சு. ஸோ இது இன்னொரு கப்பலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இங்கேயே வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு அவங்க 2 பேரும் அங்கே கிஸ் பண்ணுறதோட இந்த சீரீஸ் முடியுது. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்கறதுக்கு அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போங்க.